அனைவருக்கும் வணக்கம். சீர்பூத்த செந்தமிழே, சிந்தமிகு தேந்தமிழே, பாரங்கம் பரவும் பைந்தமிழே வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது சிறப்பான ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் என்னுடைய கணக்குக்கு 62வது பட்டிமன்றமாக மலர்கின்றது. இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் பண்போடையும் வாழ்த்தி கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு செல்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எல்லா பேச்சாளர்களையும் ஒரு தளத்தில் நாங்கள் சந்திக்கும் போது மிக மகிழ்வடைகின்றேன். அந்த மகிழ்ச்சி உங்களையும் சேரட்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய பட்டிமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற தலைப்பானது ஒரு நிமிடம். இன்றைய நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளதா சிக்கலாக்கி உள்ளதா என்ற தலைப்பில நாங்கள் பேச போகிறோம். மேம்படுத்தி உள்ளதே என்று பேசுவதற்காக சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள், பத்மலோஜினி அவர்கள், சர்வேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிக்கலாக்கி உள்ளதே என்று கோபிகை அவர்கள், ராசேந்திரம் அவர்கள், வெள்ளத்தாயி அவர்கள், இவர்கள் அனைவரையும் அன்போடும் பண்போடும் அழைத்து கொண்டு இப்பொழுது நான் முதலாவது மேம்படுத்தி உள்ளது என்றுதான் பேச போகின்றோம். இந்த நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது என்று பேசுவதற்காக நாங்கள் முதலில் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அக்கா சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். அக்கா மைக்கு அடுங்கோ. சிடிஎஸ் கழகம் நடத்தும் அருமையான ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இங்கே வீற்றிருக்கும் தமிழ் மாமணி நவலா சிவநாதனை வழங்கிக் கொண்டு, எதிர்த்தரப்பு வாதினரையும் வழங்கிக் கொண்டு, நம் தரப்பு வாதினரையும் வழங்கிக் கொண்டு, அன்னை தமிழை அழகுபடுத்தும் செந்தமிழை நற்பண்புடன் விழித்து நிற்க, அங்கு விளிமயம் சேர்ந்து நிற்க, நீயோ என் நாவிலே குடியிருந்து நற்றமிழை வீசு நிற்க, அன்னையையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்திற்குள் நுழைவும். நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளதா சிக்கலாக்கி உள்ளதா? என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா? இன்று நவீன காலம், நவீன தொழில்நுட்பம் வந்ததாலே எத்தனை ஒரு அருமையான வேலை திட்டங்கள் சுலபமாக நடந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இது கேட்க வேண்டிய கேள்வி, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்று எல்லாத்தையும் ஒரு நவீன காலத்திலேயே கொண்டு வந்து இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இன்றி எங்கு நிற்கின்றது என்று சொன்னால், அது ஒரு வரவேற்கக்கூடியதாகவும் வழிமுறையை கைப்பற்றக்கூடியதாகவும் வண்ணமாய் சுலபமாய், அதாவது இப்போ நீங்கள் இருக்கும் இடம் ஜெர்மனி, நாம் இருக்கும் இடம் இலங்கை. ஆனால் அப்படி இருந்த போதும் எம்மை இன்று வலுப்படுத்தி இருக்கிறது எது? இந்த தொழில்நுட்பம் என்ற ஒரு அங்கீகாரம் பெற்றதல்லவா? அதுக்குத்தான் சொல்லுவார்கள், உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. இந்த உலகங்கள் எல்லாம் அரசாங்கமாய் நிற்கின்றது என்று சொன்னால், இன்று நவீன தொழில்நுட்பம் என்பதை எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் உறவுகளை பலப்படுத்தி பாலம் அமைக்கின்றது. மனித சாம்ராஜ்யத்திலே எதிர்ந்தே காண வேண்டுமோ என்று ஒரு மிக நெருக்கமான ஒருவர் இந்த புலம்பெயர் நாட்டிலே இறந்து விட்டால் கூட இங்கு உள்ளவர்கள் போக முடியாத ஒரு கட்டம் வந்தாலும் அதை படமாக காட்டும் போது கண்கள் காவிரியாகிறது. அது எப்படி? இந்த தொழில்நுட்பம் ஒரு ஆடல் பாடல் எந்த இசை தட்டுக்கள் என்றாலும் அது இனிமையாக கொண்டு தருவதென்று சொன்னால், அதன் வலு வந்து
சிக்கலாக்கும் என்று யாரும் பேச முடியுமா? அல்லது சிக்கித்தான் போச்சுது என்று சொல்லி கூற முடியுமா? இல்லை. ஏன் இல்லை? எதற்காக இல்லை? கண்டுபிடி, அவளை கண்டுபிடி, களமாடி ஓடிவிட்டால் கண்டுபிடி. களவுகள் என்று வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் நடக்கும் போதும் இந்த நவீன தொழில்நுட்பம் தான் அந்த கல்லறை கூட பிடிக்கிறதுக்கு கமராக்களாக ஜோயின் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நடுவரை மனித மேம்படுத்துகின்ற இந்த நவீன தொழில்நுட்பத்தை சீரழித்து போனது என்று நாம் கூறுவது இது அழகில்லாத வேலை. ஏதோ எம் எதிர்த்தரப்புவாதியினர் எப்படி பாதிக்கிற போறார்களோ தெரியாது. ஆனா நம் தரப்புவாதிகள் ஒரு காலமும் தவறாக பாதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நவீன தொழில்நுட்பம் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதாண்டா வளர்ச்சி என்று சொல்லி வந்திருக்கின்றது. நமக்கு கையெழுத்தியமாக நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நுண்ணிய கர்மத்தோடு நம்மோடு ஒழுங்கிருக்கின்றது. அது ஏன், எதற்காக இதை சிக்கல் என்று சொல்லி அதை அவமானப்படுத்த முடியுமா? ஒரு பெற்ற பிள்ளை செய்வது போல் நாம் கையை தடவும் போது அங்கு கவிதையாகின்றது. அந்த ஒவ்வொரு பாகமும் நாங்கள் கட்டும் போது ஒவ்வொரு படம் வருகின்றது, ஒவ்வொரு விளக்கம் வருகிறது. நாம் எதை அறிய வேண்டும் என்று சொல்லி இப்போ நாளடியாரோ அவ்வையாருடைய பொன்மொழிகளோ ஒரு பாடலோ ஏதாவது ஒன்றை நாம் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டா கூட அது வரிசை வரிசையாக வாக்கியங்கள் கூட்டமாக ஓடுகிறது. எப்படி இதை சிக்கலாக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்வோம்? இல்லை, நிச்சயமாக இல்லை. இது உண்மையானது என்னென்று சொன்னால் நவீன தொழில்நுட்பம் என்றும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும், அது ஒளிவுபடுத்தும். அதனால் மக்கள் மேம்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்வி சார்ந்த நிலையிலே என்றால் என்ன, வேலை வாய்ப்பு என்ற நிலையிலே என்றால் என்ன, ஒரு முதலீட்டை குறைந்தாலே செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கின்றது என்று சொன்னால் இந்த நவீன தொழில்நுட்பம் வீட்டில் இருந்து கொண்டே கற்றுக்கொள்ளக்கூடியதும், வீட்டில் இருந்து கொண்டே தொழில் வாய்ப்புகளை தேடிக் கொடுப்பதும், வீட்டில் இருந்து கொண்டே நல்லவர்களுக்கு ஒரு அடித்தளம் விடுவதும், நாம் ஓடிப்போய் ஒரு காவல் நின்று பெற முடியாது. வீட்டில் இருந்து கொண்டே ஒரு ஆளை தேவை என்று சொன்னால் அதற்கு தொடர்பை எடுத்தால் சரி, அந்த நம்பருக்கு அடித்து போட்டு வாரியாண்டு கேட்டால் அவர் பதில் சொல்லுவார். அப்படி எந்த ஒரு வேலைக்கும் சுலபமாக வந்து எம்மை மேம்படுத்தி கொள்ளும் போது நடுவரே இதை சிக்கலா என்று எண்ணி பார்க்க என் மனம் வேதனை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி வளம்படுத்தி வாழ்வுக்கு ஒரு உதாரணமாக உந்து சக்தியாக நம்மோடு துணை இருக்கிறது என்பதுதான் உண்மையான கூற்று என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக அந்த தொடக்கி வச்சிருக்கிறீர்கள். அந்த பாட்டும் நல்ல ஒரு பாட்டு, உலகெங்கும் யாவேறும் அரசாங்கமே என்ற அந்த பாட்டை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். ஒவ்வொரு விடயத்திலுமே இன்று நவீன தொழில்நுட்ப வசதிகள் வந்து விட்டது. அந்த தொழில்நுட்பம் தான் எங்களை ஆட்படுத்தி உள்ளதையும் அழகாக சொன்னீர்கள். ஏனென்றால் இன்று இந்த நிகழ்வு, அதாவது தாய் நிலத்தில இருந்து இலங்கையில இருந்து ஏமனியை தொடர்படுத்துகிற இந்த சூம் கூட ஒரு நவீனத்தின் தொழிற்பாடாகவே உள்ளதை அவர் அழகாகவே சொல்லியிருந்தார். நாங்கள் இன்றைக்கு உறவுகள் எல்லாம் தூர எடுத்து போய்விட்டார்கள் என்று நினைத்து கொள்வோம். ஆனால் அப்படி அல்ல. இன்று அந்த உறவுகளையே இணைக்கிற ஒரு பாலமாக இணைப்புகள் நிறைய வந்து விட்டது நவீனங்களோட. அப்படி பார்க்க இந்த நவீன தொழில்நுட்பம் எங்களுக்கு மேம்படுத்துகின்றது தானே என்று சொன்னார். அதாவது இன்று கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய விடயங்கள் எல்லாம் எங்களை அடுத்த வாழ்க்கைக்கு தேவையான விடயத்தை எல்லாம் கொண்டு தருகிறது. உதாரணமாக கேமராக்களை எடுத்தால் எத்தனையோ விதமான கேமராக்கள் எங்களை படம் பிடித்து காட்டுகிறது. அந்தந்த நேரத்துல நடைபெற நிகழ்ச்சிகளை அழகாகவே புகைப்படங்கள் எடுக்கிறதோ அல்லது ஒரு வீடியோக்கள் எடுக்கிறதோ இவையெல்லாம் நவீன தொழில்நுட்பத்துக்குத்தான் வந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லியிருந்தார். அதை விட நாங்கள் ஒரு நூல்கள், அதாவது நாங்கள் படித்த நூல்கள், சங்கத்தமிழ் நூல்கள், இவற்றை தேடுவதற்கு கூட இந்த நவீன தொழில்நுட்பம் எங்களுக்கு பயன்படுவதையும் அழகாக சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைய தொழில்நுட்பம்
இந்த தொழில்நுட்ப வலு எங்கள் வாழ்க்கையை கூட மேம்படுத்தி உள்ளது என்று அழகாக சொன்ன சிவரூபன் சர்வேஸ்வரிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை வழங்கி கொண்டு அடுத்து நாங்கள் அழைக்க போகின்றோம். அதாவது இல்லை மேம்படுத்தி உள்ளதென்று நீங்க சொல்லுகிறீர்கள். இந்த தொழில்நுட்பம் வந்ததனால் சிக்கல்கள் கூட நிறைய அதிகரித்திருக்கிறது. அப்ப சிக்கல்கள் அதிகரித்திருக்கிறது என்று பேசுவதற்காக நாங்கள் முதலில் கோவிகையை அழைக்கிறோம். வாங்க கோவிகை. கோவிய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வாங்க. பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எந்திரப்பு எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் மற்றும் நிகழ்வின் தலைமை சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் நிகழ்வை ஒழுங்கமைத்த நிறுவனத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தொழில்நுட்பம் சிக்கலை தந்திருக்கிறதா அல்லது மேம்படுத்தி இருக்கிறதா என்கிற கேள்வி உண்மையில் ஒரு அபத்தமான கேள்வி என்றுதான் நான் நினைக்கிறேன். அது சிக்கலைத்தான் தந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் புத்தகங்களை வாசிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய கைகளிலே புத்தகங்களை வைத்துக் கொண்டு அந்த தாள்களிலே கண்கள் மேய்வதைப் போல ஒரு ஆனந்தம் எந்த தேடுபொறியில் வாசிக்கிற போதும் வராது என்பதுதான் உண்மையான விடயம். அந்த நாட்களிலும் நாங்கள் நிகழ்வுகளை கண்டிருக்கிறோம், பட்டிமன்றங்கள் நடத்தி இருக்கிறோம், வாதாட்ட களங்கள் நடந்திருக்கிறது. எல்லாமே இந்த நவீன தொழில்நுட்ப வருகைக்கு முன்னரும் நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த காலங்களில் இருந்த அந்த நிகழ்வுகளின் உயிர்ப்பு இன்றைய காலத்தில் இல்லை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு உண்மையில் வேலைகள் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாயினும் அது எந்த அளவுக்கு மனித மனங்களை பாதிக்கிறது என்பதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வீட்டிலே மகனும் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். ஒரு அறையிலே மகன், ஒரு அறையிலே அப்பா, ஒரு அறையிலே அம்மா. மகன் மேல் மாடியிலே ஒரு அறையில் இருக்கிறான். சாப்பிடவான்னு கூப்பிட்டாலும் பிள்ளைக்கு விளங்காது. இந்த காதுல போட்டிருக்கிற இயர்போன் அவருடைய சத்தத்தை விளங்காது. அப்ப தாய் என்ன செய்யறான்னா மெசேஜ் போடுறா, இதுல இமெயில்ல மெசேஜ் போடுறா, தம்பி கீழே சாப்பிடுறதுக்காக நான் காத்திருக்கிறேன், தயவு செய்து கீழே வர. இதே மெசேஜை கணவனுக்கு போடுறா, மெசேஞ்சர்ல போடுறா, நான் சாப்பாடை ஆயத்தம் செய்து விட்டேன், தயவு செய்து சாப்பாட்டு மேசைக்கு வரவு. எப்படி இருக்கிறது அந்த உண்மையில்? அதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற போது ஒரு வேதனையா, ஒரு வீடு என்கிற ஒற்றை குடிலுக்குள் கூட, அந்த ஒற்றை கூடாரத்துக்குள் கூட 3 மனங்களாக பிரிந்து போயிருக்கிற ஒரு நிலைமையைத்தான் இன்று தொழில்நுட்பம் தந்திருக்கிறது. ஒரே வாழ்வியலாக நாங்கள் ஒரே மனமாக வாழ்ந்த அந்த தன்மை என்பது இன்று அற்று போயிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய வேலைகள் இலகுவாகி இருக்கிறது என்று, ஆனால் அது எங்களுடைய மனங்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று எங்களுடைய உயர்தரத்தில் கற்கிற பிள்ளைகளுக்கு கூட உளவியல் ஆற்றுப்படுத்தல் கொடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம் இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தான். அதை சரியாக உண்மையில் வாதிடலாம், அதை சரியாக பயன்படுத்துவது, அதில் ஒரு எந்த அளவுக்கு பயன்படுத்துவது என்கிற வரையறையை யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? எந்த அளவை நாங்கள் வரையறை என்று வைத்திருக்கிறோம்? அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பாவிக்கும் என்று அதுக்கு எப்படி தெரியும் பாவிக்க வேண்டும்? இப்படியான கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் தொழில்நுட்பத்தின் பெருக்கம் உறவுகளை சிக்கலாக்கி இருக்கிறது, வாழ்க்கை நிலையை சிக்கலாக்கி இருக்கிறது, வாழ்வியல் தரத்தை கூட சிக்கலாக்கித்தான் இருக்கிறது. இன்று கணவன் மனைவி என்கிற ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கிற அந்த தன்மை எப்படியாக அது மாறி போயிருக்கிறது. இந்த விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுவது சரியா தவறா என்பதற்கு அப்பால் இது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் என்று படிக்கிற காலத்தில் தாங்கள் காதலித்தவர்களை மீண்டும் இந்த தொழில்நுட்பம் கொண்டு சேர்த்திருக்கிறது. முகநூல் தளங்கள், சமூக வலைத்தளங்கள் மூலம் சேர்த்திருக்கிறது. அந்த உறவு சில பேருக்கு நட்பாக இருக்கிறது, பல பேருக்கு அது வேறு பழைய நிலைக்கு விட்டு சென்று நிறைய குடும்பங்கள் சீரழிந்து சின்னா பின்னப்படுவதற்கு கூட இந்த தொழில்நுட்பத்தின் வருகை காரணமாக இருக்கிறது. மனம்தானே, எல்லாமே மனம்தான். அது தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எங்களுக்கு இருந்த மன மகிழ்ச்சியும் அந்த மன நிறைவும் மனதின் அமைதியும் இன்று அற்று போயிருக்கிறது என்பது நாங்கள் மறுக்கவே முடியாத இருக்கு. அதன் காரணத்தினால்தான் இவ்வளவு பெருக்கங்கள். அதாவது உண்மையில் இன்றைய காலத்திலே அந்த பெருகி இருக்கிற தேவைகள், நாகரிகத்தின் வீச்சு, இவை எல்லாம் தான் இப்படியான ஒரு சூழ்நிலையை என்று எங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை எங்களுக்கு முடியாது. இந்த வாழ்க்கை மாற்றம் சாதாரணமாக இல்லை. அது இன்னும் போக போக அந்த மாற்றம் எங்கு கொண்டு போய் நிறுத்துமோ என்கிற ஒரு கேள்வி அத்தனை பேர் மனதிலும் இருக்கிறது. உண்மையில் இந்த தொழில்நுட்பம் இவ்வாறு பெருகி கொண்டு போகிறதும் அதை ஓரளவாக பயன்படுத்துபவர்களும் அதற்குள் அமிழ்ந்து விடாதவர்களும் அதை தாண்டி பெரும்பாலானவர்கள் அதற்குள் அமிழ்ந்து விடுகிறார். அண்மையில் நான் ஒரு நிலைமையைத்தான் பார்க்கக்கூடிய நான் பார்த்த அந்த செய்தியிலே ஒரு விடயம் இருந்தது. அந்த ChatGPT-யோடு அந்த ChatGPT-யோடான அந்த
தொழில்நுட்ப வலு நிறுத்தப்பட்ட போது அநேக மாணவர்கள், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில் அநேக மாணவர்கள் அந்த ChatGPT அந்த உரையாடுகிறதற்கான அந்த தேடு பொறி வேணும் என்றும், அது இல்லாவிட்டால் தங்களுக்கு பைத்தியமாகிவிடும் என்றும் கூறிய அந்த நிலைமையை நாங்கள் அறியக்கூடியதாக. இன்று எங்களுடைய இளைய பிள்ளைகள் திருமணம் செய்வதற்கு அவர்கள் பின்னிக்கிற நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது புலம்பெயர் தேசத்தில் மட்டுமல்ல, எங்க தாயக பிரதேசத்திலும் இருக்கிறது. பிள்ளைகள் திருமணத்துக்கு அவ்வளவாக ஈடுபாடு காட்டாத ஒரு நிலைமை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த தொழில்நுட்ப வரவினால் அவர்கள் அறிந்து, அதாவது அவர்களுக்கு இருக்கிற அந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் அவர்கள் அந்த அறிகிற விடயங்கள் ஒன்றாக இருக்கட்டும், மற்றது அதன் மூலமாக இருக்கிற நட்புகளோடு தங்களுடைய வாழ்க்கை போதும் என்று நினைக்கிற மனமாகத்தான் இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில், உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற உறவை நேசிக்கிற அளவுக்கு அருகில் இருக்கிற உறவுகளை நேசிப்பதில்லை என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அருகில் இருக்கிற உறவுகள் மீது அன்பையும் அக்கறையையும் கவனிப்பையும் இரக்கத்தையும் காட்டாமல் எங்கோ இருக்கிற ஒரு உறவுக்கு கலை வணக்கம் போடுவதிலும் முகம் தெரியாத, அதிலும் அநேகமானவர்கள் முகம் தெரியாத உறவுகளிடம் தங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை, அந்தரங்களை பகிர்ந்து கொண்டு விட்டு அது பின்னாளில் பல சிக்கல்களை ஏற்படுத்தி உயிர் இழந்து போகிற அளவுக்கு கூட அந்த நிலைமை கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பது நாங்கள் அன்றாடம் செய்திகளில் பார்க்கிற விடயங்களாகத்தான். இவையெல்லாம் இப்படி தொழில்நுட்பம் எப்படி அந்த மேம்படுத்துகிறது என்பதை எடுத்துக்கொள்ள முடியும். வாழ்க்கையை சிக்கலாக இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையாகவே சொல்லி இருக்கிறார் கோபிகை அவர்கள். இன்றைய வாழ்க்கை சூழல் உண்மையிலேயே அமைதியற்று ஒரு சிக்கல் நிலையை உருவாக்கியுள்ளதை அழகாகவே சொல்லி இருக்கின்றார். ஆம், அது எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ஒரு புத்தகங்களை எடுத்து கையிலே அதை வைத்து படிக்கும் போது தாள்கள் தரும் சுகம் தனிச்சுகம்தான். நாங்கள் எத்தனையோ தொழில்நுட்ப விடயங்களை பார்த்து அதை கண்ணுக்கு எங்களுக்கு விருந்தாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே மனதிலே பதியக்கூடிய ஒன்று அந்த புத்தகங்கள் தான். ஏனென்றால் இந்த தாள்களை தொட்டு தொட்டு படிக்கும் போது மனதிலே புத்துணர்வாகவே பதியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நானும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். காரணம், ஏன் தொடுதிரைகளில் வாசிக்கிறது உங்களுக்கு மனதில் நிற்காதாண்டா? தொடுதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கிற திரைகள் தான். ஆனால் அது நிற்காது என்று சொல்வதை விட அந்த தொடுதிரையை காட்டிலும் புத்தகங்கள் வலுவானவை. ஏனென்றால் படித்தவுடன் பிடித்தவுடன் மனதில் பதிந்து விடுவது உண்மை. அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் வேலைகள் எல்லாம் சுலபமாக்கிவிட, கிரைண்டர் வந்துட்டுது, எங்களுக்கு தேடு பொறியல் வந்துடுது, எல்லாம் எங்களுக்கு முன்னே சுலபமானதாக இருந்தாலும் ஆனால் வேதனை ஒரு பக்கம் இருக்கின்றது. அதற்குள் மனிதன் அடிமையாகி கொண்டு இருக்கின்றான் என்பது உண்மை. ஒரு வீட்டில தாயானவள் உணவு செய்யும் போது கூட அந்த உணவை பரிமாறிக்கொள்ள கூட எத்தனையோ தரம் அவர்களை இங்கு வாங்கொண்டு கூப்பிட வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் கூப்பிட்டாலும் கேட்காது. இப்பொழுது மெசேஜ் போட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறதை அழகாகவே சொல்லி இருக்கின்றார். எனவே அந்த மனிதன், ஆதிகால மனிதனும் இடப்பட்ட மனிதனும் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் இன்றைய வாழ்க்கை ஒரு சிக்கலான வாழ்க்கைக்குள்ளதான் சென்று இருக்கின்றது. ஏனென்றால் உளவியலோட பார்க்க வேணும். அதே நேரம் நாங்கள் பாவிக்கிற இந்த தொழில்நுட்ப சாதனங்களின் அளவுகள் எவ்வளவு தெரியவில்லை. இதனால பள்ளி மாணவர்கள் சரி, இளையோர்கள் சரி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. காரணம், அளவுக்கு அதிகமாக அதை பாவிப்பதன் காரணமாக. அதே நேரம் உறவு நிலை, அவர் சொன்னார், மிக முக்கியமான ஒரு விடயம் இதுல நாங்கள் கவனிக்க வேணும். பள்ளி படிப்பும் பள்ளி காதல் படலவரை என்று சொல்லுவார்கள். அங்கே ஒரு காலம் காதல் எல்லோருக்கும் மலர்ந்திருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் காலம் செல்ல செல்ல இப்ப வெளிநாடுகள்ல அவர்கள் வேறு திருமணங்கள் முடித்து பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கையில் அந்த உறவுகள் எங்கேயோ ஒரு இடத்தில் முகநூல்ல சரி, அதை ஏனைய தொடர்புகளோட ஏற்பட்டால் அதுதான் உலகம் என்று அங்கு பாய்வதாக இருக்கின்ற நிலைமைதான் மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலை. இந்த பிள்ளைகள் கணவரை விட்டுட்டு அவ அங்க போறாண்டா அது ஒரு கவலைக்குரிய இடம். அப்படியான ஒரு நிலைமைகள் இன்றைய இந்த தொழில்நுட்ப சாதனங்களால ஒரு சிக்கலாக்கி உள்ளதை அவர் அது அழகான ஒரு உதாரணமாக எடுத்திருந்தார். உண்மையிலேயே அப்படி நடந்தால் ஒரு கவலைக்குரிய ஒன்றுதான். அப்படி நடக்காமல் இருக்கவன், அதாவது கண்டு கதைச்சு போறது வேறு. ஆனால் அவரிடமே சரணாகதியாக போய்விட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தால் அது குடும்ப நிலையை எவ்வளவு சிக்கலாகி இருக்கும், எவ்வளவு பிரச்சனையை உருவாக்கும் என்று நினைச்சு பார்த்தோம்டா இந்த அதாவது இந்த அமைதியற்ற ஒரு சூழல், அமைதியற்ற ஒரு நிலை இந்த சிக்கலாக்கி உள்ள நிலைக்கு எங்களுக்கு காரணமாக இருப்பது என்பதை அழகாக சொல்லியிருந்தார்.
ஆம், சிறப்பு வாழ்த்துக்கள் கோபியை. மிக சிறப்பாகவே இருந்தது. நல்ல ஒரு சிக்கலுக்காக நீங்கள் சொன்ன கருத்துக்கள் சிறப்பாக அமைந்திருந்தன. நன்றி. ஆம், இப்பொழுது கோபியை இந்த கருத்தை கேட்ட சிவசெல்ல மாரிமுத்து, உங்கள் கருத்து எப்படி அமைய போகிறது? வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து. ஆம், நீங்கள் இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இன்று மேம்படுத்தி உள்ளது என்று பேச போறீர்கள். இப்ப கோபியின் கருத்தை கேட்டிருப்பீர்கள். அதற்கு எதிர்கருத்தா இல்லது உங்களோட கருத்தை கூறுங்கள். அக்கா வணக்கம். கொஞ்சம் நான் நிறைவா வரட்டுமா? வீட்டுக்கு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் திரும்ப இணையறேன். சரி, உங்களை அடுத்த ஆளுக்கு போயிட்டு நீங்க வாங்க. அப்ப பத்மலோஜினி வாருங்கள். சிவசெல்ல மாரிமுத்து ஒருக்கா ராஜேந்திரத்துக்கு ஒருக்கா அழைப்பு கொடுத்து விடுங்கோ. சரிங்க அக்கா, நான் கூப்பிடுறேன்க்கா. அவர் மறந்துட்டாரு தெரியா? சரி, பத்மலோஜினி நீங்கள் பேசலாம். அதாவது இன்றைய தொழில்நுட்ப சாதனம் பத்மலோஜினி மேம்படுத்தி உள்ளது என்று பேச போகிறார். வாருங்கள். கழகத்தினருக்கும் தலைமைக்கும் இங்கு பேச வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் என்னுடைய மேம்பாட்டான ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, நாங்கள் தொழில்நுட்பத்தை பற்றி தான், உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பம் என்றது இருக்கிறபடியா தான் நீங்க சும்மா இருக்கா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நாங்க ஒரு பட்டிமன்றம் செய்யணும். இங்க இருந்து நான் இலங்கைக்கு போக முடியுமா? பிரான்ஸ்ல லண்டன்ல இருந்து போக முடியாது. ஏண்டா அங்க எனக்கு தர காசுக்கு நான் இங்க போற டிக்கெட் காசே போயிடும். அத நான் இங்க ஒரு ஜூம்ல தட்டினேன்டா அது ஜாயின் பண்ண போது இந்த இப்ப இன்னொரு 10 நிமிஷத்துல எங்க பட்டிமன்றமே முடிய போகுது. அப்ப எது ஈஸி நினைக்கிறீங்க? அப்ப இது நாங்க மேம்படுத்திட்டோம். அதான் நாங்கள் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் தான். அதுக்கு பிறகுதான் அதுல சிக்கல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு யோசிக்கலாம். ஆனா சிக்கலை கூட இன்றைக்கு இடியப்ப சிக்கல் மாதிரி இருந்தா கூட இந்த மேம்பாட்டால நாங்கள் அதெல்லாம் செப்பரேட் பண்றோம். ஏன்னா நீங்க பாலையும் தண்ணியும் சேர்த்து போட்டு ChatGPT கொடுத்தீங்கன்னா அதே சொல்லும் இந்த பாலை எப்படி எடுக்கலாம், என்ன சயின்ஸை நாங்கள் உபயோகிச்சு அந்த பாலை தண்ணி எடுக்கலாம், எப்படி தண்ணியை எடுக்கலாம்னு சொல்லும். ஆனா அன்றைக்கு நலவெண்பாவோ சிலப்பதிகாரமோ என்னமோ உண்டு, இந்த இதிகாசங்கள் புராணங்கள் தலைகீழா தான் சொல்லி வைக்கும். அதுல இருக்கலாம் சில லாஜிக் இருக்கலாம். ஆனா சிக்கலான ஒரு விடயத்தை தான் திருப்பி கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கு நாங்கள் எந்த ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்தாலும் அது எங்களுக்கு இலகுவா தான் காட்டுது. இப்ப உறவுகளை பற்றியா போன் அடிச்சு இப்ப நீங்க சும்மா இருக்கா யோசிச்சு பாருங்க. பிள்ளை கெரியாவா சாப்பிடன்னு கூப்பிட்டா அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கோபம் வரும். உனக்கு ஒரு வேலை இல்லையா, கத்தி கொண்டிருக்கிறேன்னா அந்த அம்மாவை கேட்கும். நீ கத்துற அந்த ரோட்டை எல்லைக்கு கேக்குதுன்னு சொல்லுவீனா. இதெல்லாம் தேவையில்லை தானே. இது ஒரு சிக்கலா நீங்க இருக்கக்கூடாது. இதை ஸ்டைலா எடுக்கணும். எடுத்து போட்டு நீங்க என்ன செய்யணும், மெசேஜ போட்டா பிள்ளைக்கு பசியண்டா சாப்பிட போகுது. அதுதானே டாக்டர் என்ன சொல்லுவாரு, நீங்க போகேக்க அவரே டாக்டரே இங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு தான் அவர் எங்களுக்கு ட்ரீட்மெண்டே செய்யறார். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வழியா போனீங்கன்னா பிளட் எடுக்கிறது கூட மிஷின் தான் நீங்க பாவிக்கிறாங்க. முந்தைய நர்ஸ் மாதிரி இருந்து பிளட் எடுத்தெல்லாம் இப்ப மிஷின் எடுக்குது பிளட். அந்த அளவுக்கு வந்துட்டுது டெக்னாலஜி. ஸ்கேன் அப்படி சகல விஷயம் எல்லாம் மாறிட்டுது. அப்ப அப்படி மாறிக்க நாங்க ஜெனரேஷன் அதான் இப்ப நாங்க எல்லாம் என்ன சொல்ல 2000 கிட்ஸ் 2090 கிட்ஸ் 70 கிட்ஸ் அப்படி வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எப்படியானவீங்கன்னா ஜென்சி ஜி, ஜென்சி, ஜென்சி, அல்பா இப்படி எல்லாம் நீங்க பேர் வச்சு நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போறோம் எங்கட இளைய தலைமுறைகளை. அப்படி போயிக்க நான் இதுகளை இதா எடுக்க முடியாது, மேம்பாடுன்னு தான் சொல்ல முடியும். அதே போல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்றெல்லாம் அரசியல் தொடங்கப்படுது. அப்படி அரசியல் தொடங்கிக்குள்ள அது நான் யார சொல்றேன்னு கனவேரே தெரிஞ்சிருக்கும். அப்படி தொடங்கிக்குள்ள என்ன நடக்குது, அதை கொண்டு எது எங்களுக்கு சேர்க்குது. இப்ப ஒரு சாதாரண ஆட்களுக்கு கூட அந்த அரசியலை கொண்டு சேர்க்கிறது எது, இந்த தொழில்நுட்பம் தான். இதையே நீங்க ஒரு பேப்பரை எடுத்து வச்சு இந்த தம்பி இப்படியே சொன்ன வச்சு தூக்கி போட அடுத்த நியூஸுக்கு போ என்றுதான் பாக்குறோம். ஆனா அதையே ஒரு 10 பேர் அந்த நியூஸ 10 விதமா சொல்லிக்க நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, பார்க்க பிடிக்குமா அல்லது படிக்க பிடிக்குமா? இன்னைக்கு ஒரு குழந்தையில போய் கேட்டு பாருங்க, உனக்கு பார்க்கறது பிடிக்குமா அல்லது படிக்கிறது பிடிக்குமான்னு. அது சொல்லுவேன், எனக்கு பார்க்கத்தான் பிடிக்கும். ஏன் உனக்கு பார்க்கறது பிடிக்கும்னா பார்க்கத்தான் பிடிக்கும் என்றது. அப்ப என்ன செய்யலாம்? இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. அடுத்தது இப்ப நீங்க அதே மாதிரி இப்ப ஒரு பெரிய மாபெரும் நடிகன் இன்றைய முதலமைச்சர், பட் ப்ரோ
பட் ப்ரோ என்றாதான் எனக்கு பிடிக்கும் எங்களுக்கு. அப்படி சொல்லணும், அந்த ஸ்டைல சொல்லணும். அந்த ஸ்டைல கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறது எது? எல்லா ஒரு சின்ன ஒரு வயசு பிள்ளைக்கே கொண்டு எது சேர்க்குது? இந்த தொழில்நுட்பம், வேற ஒன்றும் இல்ல. அதே மாதிரி நீங்க அன்னைக்கு நல்ல பாட்டுகள் நாங்க கேட்டோம். யாரு இளையராஜாவா இருக்கட்டும், கங்கை அமரனா இருக்கட்டும், தேவாவா இருக்கட்டும், எல்லாரும் AR ரஹ்மான், இன்றைக்கு இருக்கிற அனிருத், வேற அனிருத் எல்லாம் இன்றைக்கு இப்போ ஒரு பாட்டு போட்டாருன்னா அவரும் அந்த படத்துல நடிப்பார் கட்டாயம். அந்த அளவுக்கு வந்துட்டுது இல்லையா? யாரும் நடிக்கலாம் என்ற மாதிரி வந்துட்டுது. இன்றைக்கு நடிக்கிறதையே பாடவும் வெளிக்கிட்டோம். ஏன்? இந்த தொழில்நுட்பத்துல அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த வாய்ஸுகளை, இல்லாட்டி அப்படி கேட்கிறது. இப்ப அதை நான் சொல்ல வரையில அது செய்யலாம். அதே மாதிரி நல்ல எப்படி ஒரு பாட்டு எல்லாத்தையும் நாங்கள் இந்த CD DVD எல்லாம் கேட்டோமோ இன்றைக்கு நாங்க யூடியூப்ல அதை கேட்கிறோம். அதே மாதிரி இப்ப உங்களோட கவிதைக்கு ஒரு பாட்டு ஏற்றணுமெண்டா அன்றைக்கு நீங்க இப்ப ஒரு பாடகனை கேட்கறீங்கன்னு வைங்களேன், வந்துட்டாவோம் இவாட கவிதைக்கு நான் பாடி வேற காட்டணுமோண்டு நக்கல நையாண்டியும் பண்ணுவினோம். இது ஒரு வரி, இதுக்கு ஒரு பாட்டோண்டு. சரி, அப்படித்தான் நீங்க பாடணுமெண்டு கேட்டா என்ன சொல்லுவினோம்? ஒரு 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 200 pounds தாங்களேன் என்று கேள்வி கேட்பினோம். அதெல்லாம் இன்றைக்கு ஒன்றுமே தேவையில்லை. நீங்க போங்க, ஜிமினிக்கு போங்க, நான் உங்களோட பாட்டு வரிய கொடுங்க, அது 5 இப்படி ஒரு 20 செகண்டுக்குள்ள ஒரு பாட்டு உங்களோட கையில தந்துடும். தந்துதான் இன்றைக்கு எல்லாம் நீங்க டிக்டாக்ல இருக்கிற, இன்ஸ்டால எல்லாருமே அவையவே கவிஞர்கள், பாடகர்கள், படமே தயாரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாங்க வந்துட்டோம். அப்ப எது நல்ல நினைக்கிறீங்க? நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு விடயத்தை இந்த தொழில்நுட்பத்துல நாமளே நம்மட பேரோட செய்கிறோம் இல்லையா? அது ஒரு வளர்ச்சி தானே. ஏன்னா எனக்கு என்ன வருமோ அதை நான் செய்யறேன். அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நீட் நாட் நீட் என்று இப்ப ஒரு இது ஒன்று வந்தது. ஏன்னா ஒரு பெரிய அரசியல், காக்ரோஷ் ஜனதா கட்சி, அத ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து இந்த ஜென்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் புரட்சி என்னத்தால வந்தது? அந்த மாபெரும் புரட்சிக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னது எல்லாம் ஏது? இந்த தொழில்நுட்பம் தானே. தொழில்நுட்பம் தான். நாங்க எல்லாரும் வீட்டுல இருந்து அதை பாக்குறோம், அந்த நியூஸை நாங்க கேட்கிறோம். அந்த நீட் என்றது எங்களுக்கு நீடோ அல்லது நாட் நீடோ அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க, அதை செய்யறாங்க. ஒரு இந்த தொழில்நுட்பம் மூலம் ஒரு பெரிய அரசியலையே நாங்கள் டவுன் பண்ண முடியும் என்றதை இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் காட்டிக்கொண்டிருக்குது. எத்தனையோ நாட்டு புரட்சி, அதுக்கு இலங்கையும் உட்பட ஒரு பெரிய கட்சியே அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு நொடியில மாத்தி இன்னைக்கு வந்திருக்கிறார் அனுரா. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அப்ப இந்த தொழில்நுட்பம் என்றது கொண்டு சேர்க்குது, அப்ப மேம்படுது. அதே நேரம் சிலர் சொல்லினா பிள்ளைகள் எல்லாம் ChatGPTலயே இருக்குது, அதுல கேள்வி கேட்டு அதுல கேள்வி கேட்க இப்ப நீங்க ChatGPTயே எவ்வளவோ டெவலப் பண்றாங்க, எவ்வளவோ டெவலப்மெண்ட் பண்ண. சில பிள்ளைகள் எங்களே வந்து கேட்குங்க, இல்லையே ChatGPTல இப்படி எல்லாம் பதில் இல்லையே. இது எங்களுடைய ரியலான ஒரு சிந்தனை. ஆனா அதை விட கூடுதலா அது சிந்திக்குது. அப்ப அதுல ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட். அப்ப இப்பத்தைய பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல ஒரு அறிவு வளருது. ஓகே, இவை அந்த தேடலுக்குள்ள இருக்கினம். அப்ப அந்த தேடல் என்ற ஒன்றுதான் ஒரு பிள்ளைன்ற அறிவை வளர்க்குது என்றது இங்க ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அதே நேரம் இப்ப நீங்க சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் நிப்பாட்டுறேன். நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க மேட்டாண்டு. இந்த மேட்டாண்டு இந்த Facebookல இருக்கிற அதுக்கும் ஒரு ஆப் தான். அது இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எங்க மகள் அதையெல்லாம் செய்வாங்க. மேட்டா இன்னைக்கு என்ன காலநிலை அது சொல்லு, 28 அப்ப எப்படி சட்டை போடலாம் அது சொல்லு, இன்னைக்கு இன்ன கொட்டன் போட, அதை போடு, இதை போடு, என்ன மச்சிங்களை போடலாம், அதையே கேட்பினோம். கேட்க அது சொல்லிட்டே இருக்கும், அது சொல்லிக்கொண்டே இருக்கும். இத்தனை வாட்டர் தண்ணி கொண்டு போய், இன்ன சாப்பாடு கொண்டு போய், இன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லும். சரியா? இப்ப நான் இது தெரியாதான்னு கூட நக்கலா கேட்கலாம். ஆனா நான் இது ஏன் சொல்ல வரேன்டா, இதையே ஒரு அம்மாட்டையோ ஒரு அக்காட்டையோ அந்த உறவுகள்கிட்ட கேட்டா, இவ பெரிய இளவரசி வந்துட்டா அவன் உடுப்பு கேட்கறதுக்கு இதுக்கு வருமோ வராதோ, அந்த விடிய வெள்ளனையே அந்த வீட்டுல சண்டை தொடங்குமோ இல்லையோ. அதை விட இது ஒரு மிஷினா இருந்தாலும் அது சொல்ல போது நான் ட்ரெஸ் பண்ண போறேன், பாய் பாய், முடிஞ்சது. அம்மாக்கும் டிஸ்டர்ப் இல்ல, பிள்ளைக்கும் டிஸ்டர்ப் இல்ல, அல்லது காதலனுக்கும் டிஸ்டர்ப் இல்ல, காதலிக்கும் பிரச்சனை இல்ல. முன்னாள் காதலனை தேடி போனாலும் சரி, இந்நாள் காதலியோட போனா அது அவையோட பிரச்சனை. அந்த சிக்கல்ல இருந்து திருப்பி மீட்டு கொண்டு வர்றது இதே தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு எங்க போன் ஆஃப் ஆனதுன்றதை வச்சுதான்
போலீஸ் திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு உங்களோட அந்த நபரை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்க அந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸா எடுப்படுது. ஆனபடியால இந்த தொழில்நுட்பம் மேம்பட்டதால் அதாவது இந்த தொழில்நுட்பம் மேம்பட்டதால மனிதர்கள் என்ன நாங்கள் குறைந்து போகவில்லை, எங்களுடைய அறிவு இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அழகான ஒரு பட்டிமன்றம், அழகான தலைப்புக்கு எங்கட வாழ்க்கையில அது மிக முக்கியம். ஏன்னா இன்றைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கையில இந்த தொழில்நுட்பம் இல்லாம நிச்சயமாக வாழ முடியாது. சிலர் சொல்லுவார்கள் அந்த தொலைபேசி ஏன்னா நான் எனக்கு தொலைபேசி இல்லாமல் நீங்க அடுத்த தெருவு கூட போக முடியாது. அதுதான் இன்றைய நிலை. ஆனபடியால இந்த தொழில்நுட்பம் என்றது எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மேம்படுத்தியுள்ளது. இன்றைய தலைமுறைக்கு அது மேம்படுத்தி உள்ளது என்றதை கூறிக்கொண்டு எனக்கு இச்சந்தர்ப்பத்தை தந்த நவலா டீச்சர் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அந்த தொழில்நுட்ப மேம்பாடு இன்றைக்கு கூடியுள்ளது, அதிகரித்து உள்ளது என்று மேம்படுத்தி உள்ளது என்பதை அழகாகவே சொல்லி இருக்கின்றார். சாதாரணமாக இந்த பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் எப்படி என்றா அம்மா அப்பா மெசேஜ் போட்டால் ஓகே இன்றைக்கு நான் 5 மணிக்கு போறேன், இல்லது அம்மா எனக்கு இதை தந்து விடுங்கோ, இல்லது இந்த இடத்துல வையுங்கோண்டோன்னா இப்ப அப்படியான ஒரு உலகம் வந்துட்டுது. இதனால அவர்களுக்குள்ளே சண்டை இல்லாமல் சமாதானமாக அமைதியாக போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்திருக்கிறது என்பதை சொன்னார். அடுத்தது இன்றைய மருத்துவம் உண்மையானது ஒன்றுதான். அதாவது ஒரு சுவாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது டாக்டர் என்னான்னு நாங்கள் போனால் அவர் என்ன செய்வார், ஒருக்கா போய் ஊதுங்கோ அப்படி இது சுவாசத்துக்கான இதுகளை அந்த மெஷின்ல செய்துட்டு பிறகு டாக்டர் வருவார். டாக்டர் கடைசி வந்தாலும் உங்களை தொடவே மாட்டார். அப்படியும் இப்படியும் இருப்போம். உங்களுக்கு இன்னது இதுல சுவாசியம் கொஞ்சம் கூடவா இருக்கு, அடுத்த முறை நீங்க இந்த டேப்லெட்டை பாவிங்கோ, மீண்டும் அடுத்த 3 மாதத்தால வாங்கோ, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இதுதான் சொல்லுவேன். அப்படியான நிலைமை வந்து விட்டது. நான் இந்த தொண்டைக்கு போன காலத்துல ஒரு டாக்டர் ஒன்றுமே என்ன தொடாம முதலாக நான் மற்ற டாக்டர்ஸ் எப்படியோ தொட்டு என்ன உங்களுக்கு தொண்டையில இருக்கா அது இதுக்கா இப்படி எல்லாம் பார்க்கணும். அப்ப அதை நான் நினைச்சு பாக்குறேன். 1 வருஷத்துக்கிட்ட அந்த டாக்டர் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டேப்லெட் எழுதி தாரார், அல்லது அந்த வாய்க்குள்ள நீங்கள் ஊதிட்டு வெளியில வர்ற ஒன்றை தாரார். ஆனா பார்த்தால் வருத்தம் மாறையிலையோ தெரியாது. அப்படியான நிலைமையில டாக்டர்ஸ் வந்திருக்கிறது உண்மை. என்ன இனி ரொபோக்கள் வரப்போய் ரத்தம் எடுக்கிறது எல்லாம் இனி ரொபோ எடுக்க போகுது. ஏனண்டா ஆள் தேவை இல்லை, மெஷினே எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து விட்டது. அடுத்தது இப்ப பிள்ளைகளுக்கு பார்க்க பிடிக்குமா படிக்க பிடிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன விடயம் என்றாலும் நான் கல்வி கேட்கும் போது பிள்ளைகள் வந்து பிளாக் போர்டில கல்வி கேட்கிறத விட ஒரு ஸ்கிரீனில போட்டு பிரசன்டேஷன் செய்ய உடனே நல்லா விளங்குதுன்னு சொல்லுவார். அப்ப அவர்களே காணொளிகளை விரும்பி பார்க்கிறார்கள். அதே நேரம் அந்த தொடுதிரைகளையும் இவற்றை அனுபவிக்கிறதுல தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்ப அப்படியான ஒரு சூழலும் இருக்கின்றது. அடுத்த பாட்டுகள் தொழில்நுட்பங்கள் இவையெல்லாம் வந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். நீட் பரீட்சைய சொன்னீங்களா? இதை நீட் என்று சொன்னீங்க. நீட் எக்ஸாம் இந்தியாவுல வந்து அந்த மெடிக்கல் மருத்துவ கல்லூரி. ஆமா தெரியும். அதான் நான் கேட்டேன் நீட். ஓகே, மிக சிறப்பு. சொல்றது நீட் நாட் நீட். அப்ப நீட் ஓகே. அதே நேரம் இந்த மேட்டாவை பற்றியும் சொன்னீங்களா? மேட்டா இப்ப எது கேட்டாலுமே எங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இப்ப எங்களிடமிருந்தும் புடுங்கி அறியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதையும் கவனமாக நாங்க வைத்திருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு மிக சிறப்பு பத்மலோஜினி. அடுத்த முறை உயிர்ப்பான பத்மலோஜினியா வரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரவாயில்ல, எல்லாரும் வெக்கைக்குள்ள முகங்கள் எல்லாம் மாற்றங்கள் தான், எங்களுக்கு தெரியுதுதான். ஆனபடியா அதுக்காக நாங்கள் பின்னோக்கி வரக்கூடாது. உணர்வாக எங்கள் முகங்களை காட்டி வரைக்கதான் அழகு இல்ல அற்புதம் எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறான்னு சொல்லிக்கொண்டு மேம்படுத்தி உள்ளதென்று சொல்லி இருக்கின்றார் பத்மலோஜினி அவர்கள். இப்பொழுது சிக்கலாய் இருக்கிறது, அதாவது சிக்கலாக்கி இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் எப்படி மேம்படுத்தி உள்ளதென்று சொல்ல போறாருன்றதுக்காக வர்றார் வெள்ளத்தாயி அவர்கள். அவரை தொடர்ந்துதான் அடுத்து சிவசெல்லம் ஆரம்பித்து வருவீங்கள். நீ இணைந்து இருங்கள். நன்றி. வெள்ளத்தாய் வாருங்கள். அக்கா வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். TSSM வழங்கும் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த அற்புதமான இனிய மாலை நேரத்தில் அனைவரையும் களத்தில் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கி
இந்த எங்களை எல்லாம் ஒரு வழியில் நேர் வழியில் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் மாமணி நகுலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் இனிய மாலை வணக்கம். மற்றும் என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னுடன் களத்தில் இருக்கும் எனது அணியினருக்கும் எதிரணியில் மேம்படுத்தியுள்ளது என பேச வந்திருக்கும் என்னுடைய எதிரணியினருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான தலைப்பு கேட்டவுடனே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டெய்லி லைஃப்ல வந்து நம்ம இந்த தொழில்நுட்பத்தால என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் தேட கூட நம்ம தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து பழைய காலத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன். இப்போ வந்து அக்கா பத்மஜினி அக்கா வந்து இப்ப நவீன காலத்துல ஜென்சி எல்லாம் பேசினாங்க. நான் வந்து பழைய ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எடுப்போமே. வீட்டுல வந்து மிக்சி கிரைண்டர் தான் அப்ப கிடையாது, அம்மி ஆட்டுகள் தான். அப்பத்துல இருந்து நம்ம வந்தோம்னா அப்போ உள்ள பெண்கள் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஹெல்த்தியா இருந்தாங்க, அதாவது ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மி ஆட்டுக்கள்லாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மிக்சி கிரைண்டர்லாம் வந்த பிறகு நம்மளுடைய நேரம் வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளோட உடல் உழைப்பு குறையுது, உடல் ஆரோக்கியம் அதுல வந்து குறையுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆட்டுக்கல்ல உட்காந்து அரைக்கிறது, அம்மி அரைக்கிறது, இதெல்லாம் நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு ஒரு நலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒண்ணு வந்தது. ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளவு உடம்புக்கு கேடு. அது உள்ள இருந்து யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு டெய்லி நாம படிக்கிறோம் பாக்குறோம். ஆனாலும் நம்மளால அதை தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பம் அது. ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான ஒரு கூலிங் இது நமக்கு தேவையானது ஒரு. அதே மாதிரிதான் வீட்டுல இருந்து யூஸ் பண்ற எல்லா பொருளுமே இன்னைக்கு பெண்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஆண்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க. ஆனா பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் அவங்கதான். அவங்களுக்கு தேவைக்கு அந்த நம்ம தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றோம். அது நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை குறைக்குது. ஆரம்ப காலங்கள்ல பெண்கள் எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாங்க. வயல்ல வேலை செய்வாங்க, தலையில சுமப்பாங்க, 10-12 குழந்தைங்க பெற்றுப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளால அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றதுனால நம்மளோட ஆரோக்கியம் முழுமையா கெட்டு போச்சுங்கிறது கண்கூடா எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்க விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா சொன்ன மாதிரிதான் செல்போன் தொழில்நுட்பம் அது வந்து எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கைக்கு உதவுது அப்படின்னாங்க. அப்படியே நீங்க ஆப்போசிட் சைடு வாங்க. செல்போன் வந்து நமக்கு வந்து உண்மையிலே எல்லா விஷயத்துக்கும் உதவுது அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் அதை ஏத்துக்கிடுவோமா? செல்போன் வந்து யூஸ் பண்றதை குறைங்க அப்படின்னு தானே நாம சொல்றோம், பிள்ளைங்க கிட்ட சொல்றோம். நம்மளே நம்ம மைண்டுக்கு சொல்லணும், குறைங்க, அதை தூர வச்சா நமக்கு கொஞ்சம் மன அமைதி இருக்கும், அதை தூர வச்சுட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படித்தானே நம்ம மைண்டுக்கு சொல்றோம். அப்ப அது எப்படி நம்மளை மேம்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும்? அதிகபட்சமா எவ்வளவு மேன்மை நமக்கு மேல தெரிகிறத விட அதோட பாதிப்பு தான் நமக்கு அதிகமா தெரியும் அப்படிங்கிறது தானே உண்மை. எந்த விஷயத்திலயுமே நன்மைகள் முதன்மை பேசப்படுகிறத விட தீமைகள் தான் முதன்மையா பேசப்படுது அப்படிங்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல பார்க்க போகையில இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூரம் சிக்கலாக்கி இருக்கு அப்படிங்கிறது நிறைய எடுத்து சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்பத்தையும் வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்பத்தையும் விட இந்த செல்போன்ங்கிறது நம்ம கையை விட்டு பிரியாத ஒரு பொருளா எங்க இருந்தாலும் அந்த செல்போன் இல்லைன்னு வைங்களா, இன்னைக்கு உலகமே நம்ம கிட்ட இல்லை, நம்ம என்னமோ ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறது வந்து இந்த செல்போன் தான். அது வந்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நம்மள ஆளுதா இல்ல நம்ம அதை யூஸ் பண்றோமாங்கிறது தான் பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அது காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அது இல்லைன்னா நமக்கு என்னவோ கை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறது இந்த செல்போன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட தொழில் காலையில முன்னாடி பாத்தீங்கன்னா கோழி கத்தும். நம்ம கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா சேவல் கூன பிறகுதான் நம்ம எந்திப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அலாரம் அடிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் தூங்குற மாதிரிதான் நம்மளோட அதிகாலையே ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்ம கையில இருக்கிறதுனால அது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு கொடுக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு அதிகப்படியான மெசேஜஸ் நம்ம எல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு மன அழுத்தத்தை நிறைய கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல மனிதன் வந்து இயற்கையை பார்த்துதான் நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம். நிறைய
சூரிய உதயத்தை நம்ம காலையில எந்திரிச்சு பார்த்திருப்போம். இப்போம்லாம் வந்து அப்படி இல்லை. போனை பார்த்து காலையில எந்திரிச்ச உடனே போனோட டிஸ்பிளே தான் என்ன இருக்குன்னு தான் பாக்குறோம். அதுதான் இந்த நவீன காலத்துல முதல் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளோட போன்ல காலையிலே எடுத்த உடனே ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜா இருந்துட்டு வைங்களேன், அந்த நாள் இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற ஏதாவது பேட் மெசேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நாளே நமக்கு வந்து ஒரு அப்செட்டான நாளா தான் போகும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. காலையில எழுந்தோடனே போனை பாக்குறத முதல்ல தூர வச்சுட்டோம்னு வைங்களேன், அந்த நாளே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில முதல் வெற்றி அப்படின்னு நினைக்கிறது. இந்த போனை கையில எடுக்காம எந்திரிச்சு நம்ம என்னைக்கு சாமியை பாக்குறோமோ அன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு சிக்கலை தராது அப்படிங்கிறது என்னோட உறுதி. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நாம பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. முகம் பார்த்து பேசுறதே குறைஞ்சிருச்சு. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கே நம்ம கால் பண்ணி தான் பேசுறோம். அதுவே அதே மாதிரி பக்கத்து வீடுகள்ல பேசுறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்க நிலா வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுல கூட போய் பேச மாட்டோம். எனி டைமும் போன்ல உட்காந்துட்டு எதையாவது பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளோட உறவுகளுக்கு இடையே இருக்கிற அந்த பாலம் அப்படிங்கிறது, ஒரு ஒற்றுமை, அன்பு அப்படிங்கிறது ரொம்ப குறையறதுக்கு முக்கியமான காரணமா இந்த தொழில்நுட்பம் தான் இருக்கு அப்படிங்கறது சொல்றேன். ஆரம்ப காலங்கள்ல நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அவங்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, பல கதைகளை பேசி சிரிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இப்போ உள்ள காலங்கள்ல வீட்டுக்கு வந்தா போன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வரும்போது நம்ம அதிகபட்சம் வீட்டுல இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் மெயினானது. போன் பண்ணாம வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு என்னமோ பெரிய எதையோ இழந்த மாதிரி ஒரு கஷ்டமா இருக்கும். போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு 10 தடவை சொல்ற காலமா ஆகி போச்சு. முன்னாடி எப்போ வந்தாலும் நம்ம உபசரிப்போம். இப்ப அப்படி இல்லை. அது எல்லாமே காலம் ரொம்ப மாறிடுச்சு. உறவுகள் ஏண்டா வர்றாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ரூம்ல இருந்தா கூட நம்ம போனை தான் பாக்குறோம். அதுதான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உறவுகளுக்கு இடையில பேசுறதுக்கு டைமே கொடுக்கறது இல்ல. மெயினா இந்த ரீல்ஸ்ன்னு ஒரு இது பாக்குறதுனால மத்தவங்களோட எப்படி கலந்துரையாடணும் அப்படிங்கிறது நமக்கே மறந்து போற காலகட்டமா ஆயிருச்சு. யார்கிட்டயாவது ஒரு பேசணும்னா கூட நமக்கு மறந்தே போயிருது. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம், அந்த போன் மோகம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களோட உறவாடுற காலகட்டங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. அது மெயினானது. இந்த போன் பாத்தீங்கன்னா நம்மளோட நிம்மதியை முழுசா கெடுத்துறதுன்னு முதல்ல சொல்லுவேன். அதோட சிக்கல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல கொண்டு வந்து திணிக்கிறது. நம்ம நிறைய ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை நம்ம மனசு ஏத்துக்கிட்டு அது தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிறது. இது வந்து நம்மளோட நிம்மதியை முழுசா அந்த தினத்துல குறைச்சிருது அப்படிங்கிறது மெயினான விஷயம். குடும்பத்தோட நம்ம கொடுக்கிற நேரத்தை குறைக்குது. நம்ம குடும்ப நபர்களோட, அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்களோட உறவாடுற நேரத்தை ரொம்ப குறைச்சிருது. அந்த போனோட இப்போ வீட்டுக்கு அப்பா வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க போனை எடுத்துட்டு தான் முதல்ல உட்கார்றதா என்னமோ ரிலாக்ஸேஷன் நினைக்கிறாங்க. ஆனா அது ரிலாக்ஸ் இல்ல. அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்களோட உறவாடி அந்த என்ன ஏதுன்னு பேசுறதுல இருக்கிற சந்தோஷம் இந்த போனோட இருக்கிறதுனால கிடைக்கிறது இல்ல. மெயினா பிள்ளைங்க வந்து ஆரம்ப காலங்கள்ல நிலாவை பார்த்து நம்ம சோறு ஊட்டுவோம். இப்போ வந்து போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம சோறு ஊட்டிட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நடைமுறையிலையும் எல்லா விஷயங்கள்லயும் இந்த தொழில்நுட்பம் நமக்கு சிக்கலை நமக்கு வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல் தான் நமக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. இந்த வாய்ப்பினை வழங்கிய அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆம், போனை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டீர்கள். உண்மையிலேயே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கிறது போன் மட்டும்தான் என்பது உண்மை. அதாவது போன் மட்டுமண்டில போன் தான் முக்கிய இடத்தை பெறுகிறது. காலையில் எழுந்து வெளியில் வரும்போது கூட போனோட தான் எல்லாரும் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மைதான். அந்த இன்றைய தொழில்நுட்பம் வந்து இந்த உண்மையிலேயே பார்த்தோம்னா சிக்கலாக்கி உள்ளதுதான். ஒரு மனித வாழ்க்கையின் மேம்பாட ஒரு சிக்கலாக்கி உள்ளதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அநேகமாக அவர் கைத்தொலைபேசிய பலவிதமான காரணங்களோட சொல்லியிருக்க, உறவுகளுடன் பேசுறது அல்லது ஒரு எங்களுக்கு பொருந்தாத மெசேஜ் கொண்டு வந்து எங்களை குழப்பி விட்டுடும். அதே நேரம் எங்களுக்கு குடும்பத்தோடு உறவாடுற நேரம், இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த குடும்பத்தோடு உறவாடக்கூடிய நேரம் இன்றைக்கு குறையுது. ஏண்டா நாங்கள் கைத்தொலைபேசியில கூடுதலான நேரம் நிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் ஆகுது. எங்களுக்கு ஆரோக்கியத்தை குறைக்கிறது என்றது அளவாகவே சொல்லி இருந்தாராம். அதே நேரம் பேசுவது உண்மையிலேயே பார்த்தோம்னா இன்றைக்கு தொடர்பாடல், தகவல் தொடர்பாடல் எல்லாம் குறைஞ்சிட்டுது இன்றைய குடும்பங்களுக்கு இடையே. அதற்கு காரணம் இந்த சிக்கல் தன்மை என்பதை
அழகாக பேசியிருக்கிறார். ஆதலால் இந்த நிலையில பார்த்தோம்னா இந்த நவீன தொழில்நுட்பம் வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையுமே சிக்கலாக்கி உள்ளதைத்தான் அவர் கூறிக்கொண்டார். இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே எங்களோட இணைஞ்சு விட்டதும் உண்மைதான். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சிக்கலான விடயமாகத்தான் இருப்பது. மிக்க நன்றி வெள்ளத்தாய். அப்படியா இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட நாங்கள் இணைந்து வாழையிலையா அந்த நவீன தொழில்நுட்பத்தோட இணைந்து வாழ்வதனால்தான் எங்களோட அறிவு கூட மேம்படுகின்றது. எத்தனையோ வழிகள் இருக்கிறது என்று பேசுவதற்காக நாங்கள் சிவசெல்லம் அறிமுத்தை அழைக்க போறோம். வாருங்கள் சிவசெல்லம் அறிமுத்து. நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது என்று பேச போறார். வாருங்கள். செந்தமிழுக்கும் தாயாகி நிற்கக்கூடிய தமிழுக்கும் சகோதர உறவு, இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய சகோதர உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கம். ஒரு நல்ல ஒரு கடற்கரைக்கு நாம் சென்றால் அங்கே நாம் ரசிக்க கூடியது பலவாக இருக்கலாம். ஆனால் அந்த காலை வேளையிலே சூரிய அந்த காட்சி நமக்கு பெருமை தந்து நமக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். முதல் என்ன சொன்னீங்க? சூரிய ஒளியில் எனக்கு அது விளங்கல. சூரிய ஒளியில் மற்றது கூட சத்தம் வரையில. ஒரு கடற்கரைக்கு நாம போனோம் அப்படின்னா நிறைய காட்சிகளை ரசிப்போம். அந்த சூரியோதயனித்து போகக்கூடிய சூழல் எல்லாம் உண்டு. அதே போலத்தான் அந்த சூரியன் எப்படி இந்த உலகுக்கு ஒளியாக முதன்மையானதாக இருந்து எல்லாவற்றுக்கும் முதன்மை சூரியன் தான். அப்படி சூரியன் எப்படி ஒரு உலகுக்கு முதன்மையானதாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய நிகழ்விற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் என்னுடைய சிறந்த வணக்கங்கள். கூடியிருக்கிறவர்களே, எதிரணியில் இருக்கிறவங்க பொய்யே சொல்வதற்காக இந்த அரங்கத்திற்கு வந்தவங்க. இவங்க யாரும் பஸ் டிக்கெட் எடுக்கல, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கல, பிளைட் டிக்கெட் எடுக்கல. ஆனா பொய் மட்டும் கண்டெய்னரா சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு எதிரணியில பேசின 3 பேர் பேசுற பேச்சையும் கேட்காதீங்க. அது இந்த 4ஆவதா ஒருத்தர் வருவார், 3ஆவதா இந்த ராஜேந்திரன் ஒருத்தர் வருவார். அவர் சொல்ற பொய்ய நம்ம எடை போட்டு பார்த்தா அந்த எடை மிஷின் உடைஞ்சு போகும், அந்த அளவுக்கு சொல்லுவார். அதனால தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளதா சிக்கலாக்கி உள்ளதா? ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இன்றைய சமூகத்துக்கு தேவையான தலைப்பு. என்ன பேச எப்படி பேசன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தேன். வெள்ளத்தாய் அக்கா எனக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க, அந்த பக்கமா எடுத்து கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் உரல்ல இடிச்சோம், அம்மியில அரைச்சோம், அந்த ஆட்டுக்கல்லுல ஆட்டினோம், நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. ஏமா தொழில்நுட்பம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நோய் நொடியோட இருக்காங்கிறது கிடையாது. இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனமே அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்துல இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி நீங்க அந்த காலத்துல ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்றீங்க? ஆனா இதுல நீங்க சொன்ன கருத்தை நீங்க உண்மையிலேயே பகிரங்கமா ஒரு அவையில ஒத்திக்கிட்டீங்க. அந்த காலத்துல அதையெல்லாம் வேலை பார்த்ததுனால எல்லாரும் இடுப்பு சிறுத்து சிம்ரன் மாதிரி இருந்தாங்க. இப்ப எல்லாரும் உங்களை போல இருக்காங்க. அதுதான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. சரி, அந்த ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆனா உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நவீன தொழில்நுட்பம் நம்மளுடைய மனித வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இருப்பது, நடுவர் அவர்கள் இருப்பது ஜெர்மனியில், பத்மலோச்சனி அக்கா இருப்பது லண்டனில், சர்வேஸ்வரி சிவரூபன் அக்கா இருப்பது இலங்கையில், நான் இருப்பது திருநெல்வேலியில், கோபிகை அக்கா இருப்பது சுவிட்சர்லாந்தில். ஆனால் இத்தனை நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 4-5 நாடுகளை சேர்ந்த நபர்கள் நாம ஒரே ஒரு தொழில்நுட்ப உதவியால இன்னைக்கு ஒவ்வொருத்தர் முகத்தை பார்த்து பழகக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தது இந்த தொழில்நுட்பம். இது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இத்தனை உறவுகளை கொடுத்திருக்கிறது. முகம் பார்க்காவிட்டாலும் எங்க பத்மலோச்சனி அக்கா எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு அக்கா மாதிரி,
எனக்கு பொண்ணு பிறந்தா அவங்கதான் முதல்ல வந்து தங்கத்துல வளையல் போடுவாங்க. சர்வேஸ்வரி அக்கா என் பொண்ணுக்கு தங்கத்துல அரைச்சலங்க போடுவாங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் அவங்களுக்கு தம்பி இல்ல, அவங்க எனக்கு அக்கா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த உறவுகளை கொடுத்தது எல்லாமே தொழில்நுட்பம் தானே. அப்ப இந்த தொழில்நுட்பம் வந்து சிக்கலாக்கி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? மேம்படுத்தி இருக்குல்ல. கூட பெற யாருமே பிறக்காத ஒரே பையனா இருக்கக்கூடிய எனக்கு இத்தனை சகோதர உறவுகளை கொடுத்தது இந்த தொழில்நுட்பம். அப்ப இந்த தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வெள்ளத்தாயக்கா சொன்னது போல காலையில எந்திரிச்சு அம்மியில அரைச்சு குழம்பு வச்சு மிக்சியில அரைச்சு எல்லா வேலையும் பார்த்தா ஆட்டுக்கல்ல மாவரைச்சு தாய்மார்களினுடைய கைகளை பார்த்தா ரேகை தேஞ்சு போய் இருக்கும். ஆனா இன்றைக்கு மிக்சி இப்படி அமைக்க வச்சுட்டு லேசா ஒரு சுத்துனா போதும், அடுத்த 2 நிமிடங்கள்ல சட்னி தயார். இப்ப குக்கர் வந்தது, குக்கரை தாண்டி மைக்ரோவேவ் ஓவன் வந்திருக்கு. நினைச்ச நொடியில செஞ்சு சாப்பிடலாம். இப்ப அதையும் தாண்டி ஒரு தொழில்நுட்பம் ஸ்விக்கி சொமட்டோன்னு முக்காவாசி நாட்கள் வெள்ளத்தாயக்காவோட மாப்பிள்ள ஸ்விக்கில ஆர்டர் போட்டு தான் சாப்பிடாரு. ஏன்னா கழனி தண்ணி மாதிரி இவங்க வைக்கிற ரசத்துக்கு அவன் கொண்டு வர்ற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். அப்ப ருசியான உணவை ஸ்விக்கி சொமட்டோ நமக்கு கொடுக்குது. இது எல்லாமே ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி. இது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கு. இல்லைன்னா எத்தனை நாளைக்கு தான் அந்த கழனி தண்ணி ரசத்தையே எங்க மாமாவை குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரும் கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டாமா? அதையெல்லாம் கொடுக்கறது எது? இந்த தொழில்நுட்ப உதவி தானே, தொழில்நுட்ப வசதி தானே. அப்ப இது நவீன வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறேன். இந்தியாவில பிறந்து ஏதோ ஒரு குக்கிராமத்துல பிறந்த ஒரு குழந்தை லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல தரமான கல்வியை கற்பதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவி செய்கிறது. ஒரு கிராமத்துல கடைக்கோடியில திருநெல்வேலியில சங்கரங்கோயில குருவி குளத்துல குறிஞ்சாங்குளத்துல ஒரு சின்ன குட்டி கிராமம். அந்த கிராமத்துல பிறந்த ராஜேந்திரன்ங்கிற ஒரு குழந்தை இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல படிக்குது, பட்டம் வாங்குது, சர்வதேச அளவுக்கு போகுது. அப்படின்னா அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் கொடுத்த உதவி. இதையெல்லாம் மறந்துட்டு அவர் இப்ப வந்து பொய் சொல்லுவார். நீங்க ஆனா அதை நம்பாதீங்க. அதுக்கடுத்து கல்வி. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள்ல கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி தொழில்நுட்பத்தாலதான் பெருகி இருக்கிறது. அப்ப நாம வந்து அதை மேம்படுத்துற சிக்கலாக்கி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அதற்கடுத்து உணவு முறை. இப்போ ஜெர்மனில இருந்து நகுலாக்கா வாங்கிட்டு வந்த சாக்லேட் அத்தனை ருசி. நான் இன்னும் 2 சாக்லேட் டப்பால போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவு ருசியா இருந்துச்சு. இந்த ஒரு உணவுகளை எல்லாம் சுவைப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் தானே காரணமா இருந்திருக்கு. அந்த சாக்லேட் சும்மாவா கைட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எத்தனை இயந்திரங்கள் சேர்ந்து. திருநெல்வேலி அல்வா உலக பிரசித்தம். இன்னைக்கு உட்காந்து கையில உட்காந்து கிண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெள்ளத்தாயக்கா சொன்ன மாதிரி அந்த கோதுமையை வாங்கி ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி புளிஞ்சு எல்லாம் செய்யறதுக்கு 1/4 கிலோ அல்வா செய்யறதுக்கு 1/4 மணி நேரம் இல்ல 4 நாளே போயிடும். ஆனா தொழில்நுட்ப உதவியால அல்வா வாங்கி வாயில போட்டு லபக்குன்னு வாயில போட்டு போறோமா இல்லையா? அப்போ உணவு, உடை, அந்த உடைய சொல்லணும், கண்டிப்பா உடைய சொல்லணும். இங்க பாருங்க, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். அவர்களை நீங்களே இதற்கு உதாரணம். எல்லை கடந்து கடல் கடந்தும் நம்மளுடைய தமிழ் சமூகத்துல அந்த புடவை கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? வெள்ளத்தாயக்கா கட்டி இருக்கிற புடவையோட ஸ்டைலுக்கும் நடுவர் அவர்கள் கட்டி இருக்க புடவையோட ஸ்டைலுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. தமிழகம் எப்படி இருக்கு. ஆனால் அங்க ஜெர்மனில புடவை எவ்வளவு நேர்த்தியா கட்டியிருக்காங்க. அதுவும் பத்மலோச்சனி அக்கா போட்டோல பாருங்க, கல்யாண பொண்ணு மாதிரி புடவை கட்டியிருக்காங்க. சர்வேஸ்வரி அக்கா கேட்கவே வேண்டாம். எத்தனை அந்த காலத்து படத்துல கரகாட்டக்காரன் படத்துல கனகாவை பார்த்த மாதிரியே இருக்கு சர்வேஸ்வரி அக்காவை பார்த்தா. அப்ப இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த தொழில்நுட்பம் தானே. உடை எப்படி கடல் கடந்து தமிழகத்தினுடைய பாரம்பரிய உடை போகுது. அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் இன்றைய காலகட்டத்துல நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொய் சொல்பவர்களை கேட்காதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அது நடுவெல்லாம் பார்க்கணும், நீங்க சொல்லக்கூடாது. உண்மையிலேயே மிக சிறப்பாக அமைந்திருந்தது. என்னால் இறப்பு வீதம் இன்று குறைவாக இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் ஜெர்மனியில் அதை ஒருக்கா கணக்கெடுத்தார்கள். ஆனால் இன்று காலையில் சொன்ன செய்தியை கேட்கும் போது இந்த வெப்பத்தால 10,000 மக்கள் ஜெர்மனியில இறந்திருக்கிறார்களாம். எனக்கு கேட்ட உடனே அதிசயமா இருந்தது. என்ன ஜெர்மன் நியூஸ்ல தான் நாங்கள் கேட்டோம். அது பெரிய அளவில் ரீச் ஆயினதோ தெரியவில்லை.
ஜூலை 17 மட்டும் 19 இல்ல 10,000 இல்ல 9,800 வந்தது. இங்கால இப்ப ஜூலை 31 கிடையில வெப்பத்தில இறந்தவர்கள் நிறைய. அது அதிசயமாகவே எனக்கு இருக்கு. நான் அண்மையில பிரான்சில இறந்தவர்கள் தான் 50 பேரை தாண்டி இருக்கின்றது. ஆனா ஜெர்மனியில இவ்வளவு பேர் இறந்தவண்டா யோசிச்சு பாருங்க. இது தொழில்நுட்பம் அல்ல. இன்றைய இந்த வெப்பம் காரணமாக 42 பாக சியில இன்றைக்கு இருக்கிறோம் நாங்கள். எங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியான வெப்பநிலை அதிகரிச்சிருக்கின்றது. அடுத்தது உணவுகள் தயாரிக்க. இன்றைக்கு உணவு நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நானும் இன்னும் வேண்டியல தேர்மஸ் மிக்சர் ஒன்று இருக்கு. தேர்மஸ் மிக்சர் அதுக்குள்ள நீங்கள் எல்லாவற்றையும் அது ஒரு லிமிட்டில காட்டும். இந்திய உணவு தயாரிக்கிறேன்னா அந்த லிமிட்டை காட்டும். இது 5 கிராம் இது எல்லாத்தையும் போட்டு மூடினோன்னா அது நல்ல ஒரு சாப்பாட்டை தரும். என்ற நம்பி வச்சுக்கிறான். நான் இன்னும் வாங்கவில்லை. அது 1000க்கு சொச்ச காசுக்கு தான் அது 1500 1200. ஆனால் அந்த சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். நான் சாப்பிடவில்லை, ஆனால் உண்மையான ஒன்றுதான். அதை விட இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு புள்ள போய் படிக்குது என்றால், அல்லது இங்க இருந்து கொண்டே அந்த பல்கலைக்கழக படிப்பை அது முடிக்குது என்றால், அங்கேயும் அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு வேலை செய்வதை அழகாக சொன்னார். எனவே கல்வி, அடுத்தது உணவு, உடை போன்ற விடயங்கள், உரையுள்ளும் இவ்வளவு தண்ணிக்குள்ள வீடை கொண்டே வச்சு கட்டுறார்கள். சாதாரண இடங்களில காவி கொண்டு போய் வீடு கட்டப்படுகிறது. தூக்கி கொண்டு போய் அந்தந்த இடங்களில டென்த் மாதிரி வீட்டை வைக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள், வெந்துவார்கள். எல்லாம் தொழில்நுட்பம் தான். அவற்றையெல்லாம் பார்க்கும்போது இன்றைய தொழில்நுட்பம் அதாவது மேம்படுத்தி எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது என்றுதான் அவர் சொல்லுகின்றார். சரி, அப்படி இல்லை என்றா இன்றைய தொழில்நுட்பம் எங்களோட வாழ்க்கையை சிக்கலாக்கி உள்ளது என்று பேசுவதற்காக நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை அழைக்க போறோம். இந்த நவீன தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை சிக்கலாக்கி இருப்பது என்பதை அடித்து கூறுவதற்காக வருகின்றார் ராஜேந்திரம் அவர்கள். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். வாருங்கள் சகோதரா. ஜெர்மனி DSSலாம் வழங்கும் இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமை வைக்கிற எங்கள் அன்பு அக்கா நகலா சிவநாதன் அவர்களை இந்த அவையில் முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். என் அணியினர் சிக்கலுக்குள் ஆளாகி சின்னாபின்னமாக இருக்கிறோம் என்பதை அழுகையும் கண்ணீருமாக பதிவு செய்தோம். இல்ல, நாங்க ரொம்ப கலகலப்பா இருக்கிறோம்னு சொல்லி அந்த செல்போனுக்குள் சிக்கி இருக்கிற என் எதிரணியினர் வாதிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்துல வணக்கத்தை சொல்லி கொடுக்கிறேன். தகவல் தொழில்நுட்பத்தினால் சிக்கலுக்குள் இருக்கிறார்கள். என்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ள உட்கார்ந்தோமோ நம்மகிட்ட இருக்கிற சோசியலே அழிஞ்சு போச்சு, உறவுகள் ஒழிஞ்சு போச்சு. யாரும் முகம் பார்த்து பேச முடியல. யார் பேஸ்புக்ல பேசுறோம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட மனைவிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. பேஸ் டு பேஸ் பேசுவதில்லை, பேஸ்புக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய செல்வம் அறிவித்து. இப்படிப்பட்டவரிடம் சிக்கல் இல்லையா? செல்போன் சீரழிக்கும். அதனால்தான் குழந்தையிடம் கொடுங்கள், அதனுடைய கதிர்வீச்சு பாதிக்கிறது. இறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்பது பெருமை அல்ல, பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது என்பது கவலை அளிக்கிற ஒரு கருத்தை நீங்கள் சொல்ல மறந்து போனீர்கள். என்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் நம்மிடம் ஆளுகின்றதோ பிறப்பு வீதம் ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தை, 10 குழந்தை பெற்ற இடத்துல 2 குழந்தை என்றார்கள். இப்பொழுது 2 குழந்தை அல்ல 1 குழந்தை என்கிறார்கள். அதுவும் இல்லை, நாமே குழந்தை, நமக்கு ஏன் இன்னொரு குழந்தைங்கிற மிகப்பெரிய வாசகத்தை தூக்கி சுமக்கிறார்களே. காரணம் தகவல் தொழில்நுட்பம் தந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. செல்போன் பார்க்கிறோம், பார்க்கறதுக்கு கவர்ச்சியா தான் இருக்கும். எதெல்லாம் பார்ப்பதற்கு அழகும் கவர்ச்சியும் இருக்கிறதோ அங்கே ஆபத்தும் நிறைந்திருக்கும் என்பார்கள். செல்போன் நம்ம பார்க்க அழகாத்தான் இருக்கிறது, நம்முடைய முழு நேரத்தையும் அது சீரழித்து விடுகிறது. கணக்கை சொல்லலாம், முன்னாலெல்லாம் என்ன கணக்கு சொன்னாலும் செய்தா முன்னோர்கள் அப்படியே காலரை முக்கால் என்று பெருக்கி சொல்லுவார்கள். இன்றைக்கு எந்த ஒரு மாணவனிடத்திலும் கேட்டால் கால்குலேட்டரோ செல்போனோ இல்லாமல் ஒரு கணக்கையும் போட முடியவில்லை. நம் மூளை மழுங்கடிக்கப்பட்டு விட்டது தகவல் தொழில்நுட்பத்தால். உடல் உழைப்பானது அத்தனை மறந்தே போச்சு. எங்க அக்கா அழகாக சொன்னாங்க, வெள்ளத்தைய அக்கா, கிரைண்டர் மிக்சி எல்லாம் வச்சு இப்போ இருக்குது. அதாவது உரல் தான் சுத்தம். நம்ம உரல் நம்ம குழவி சுத்திக்கிட்டு இருந்த காலம் அது ஒரு காலம், பொற்காலம். இன்னைக்கு குழவி அப்படியே இருக்குது, உரலே சுத்துதுன்னா இது ஒரு குழப்பம் இல்லையா? என்னையா ஒரு குழப்பம்? எல்லா இடத்திலுமே நம்ம குழவியத்தானே சுத்துவோம், இதுதானே இயற்கை. ஆனா இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்தது,
நீ குழவிய அப்படியே பிடிச்சுக்கோ, நான் உரலே சுத்துறோம்னு சொன்னா இந்த உலகத்தே சுத்துறது அல்லவா, இது எப்படிங்க குழப்பம் இல்லாம போகும்? இது ரொம்ப நெருங்கிய குழப்பமுங்க. உடைங்கிறீங்களே, என்னங்க உடை? கதர் ஆடையில தறியில நெய்கிற என்னுடைய தறி நெய்கிற ஆடைக்கு இணையாக இந்த உலகத்தில எந்த ஆடையும் சொல்ல முடியுமா? நீங்க குளிரிலும் சரி வெயிலிலும் சரி இதகிதமா இருக்கிற என் கதர் ஆடைக்கு முன்னால் உங்கள் ஆடைகள் எல்லாம் எந்த ஆடைகளும் அதற்கு ஈடாகாது. இதுதான் தகவல் தொழில்நுட்பம் தந்த சிக்கல் என்று சொல்லுகிறேன். பட்டுப்புடவை கட்டிக்கொள்கிறீர்களே, எவ்வளவு நேரம் கட்டிக்கொள்ள முடியும்? எங்க நகலாக்கா இந்த நிகழ்ச்சி முடியது வரைக்கும் ஐயோ கட்டிக்கிட்டேனே, இது எப்பண்டா அவுத்து எரியலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற என் நடுவர் அவர்கள். இதுதான் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சிக்கல்னு சொல்றேன். இதே கதராடை உடுத்திருந்தால் அப்படியே காத்து வீச அப்படின்னு செய்யலாம், சிறுத்து பேசிக்கொண்டிருக்கலாம், சிலாய்த்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். அதை விட்டுட்டு சிக்கல் இல்லைன்னு சொல்றீங்களே ஐயா. தகவல் தொழில்நுட்பத்துல சிக்கி கொண்டிருக்கிற இன்னைக்கு இளைய சமுதாயம் சின்னாபின்னமாயிருக்கிறது. குழந்தை இடத்துல செல்லு வேணும்னு அடம்பிடிக்குங்க. நம்ம எல்லாம் குழந்தை இடத்துல செல்லமா நினைச்சோம். இன்னைக்கு குழந்தைகள் செல்லத்தை விரும்பவில்லை, செல்லத்தான் விரும்புது. செல்ல பார்த்தா சில குழந்தைகள் செல்லுல அப்படியே பாதிக்கப்படுறான். அதை கதிர்வீச்சு பாதிக்கப்பட்டு படுக்கையில் பெட்டில் இருக்கிற பொழுது அவன் சொல்றான், அப்படியே தன்னை அறியாம அந்த செல்ல அந்த டச் ஸ்கிரீனை தடவுவது போன்று அவருடைய மனநிலை மாறுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உள்ளாக்குகிறது என்பதை நாம் இன்னும் அறியாமல் இருக்கக்கூடாது. தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே நமக்கு சிக்கல் தாங்க. இன்னைக்கு 100 வயது முன்னாடி எல்லாருமே 100 வயதை ஈஸியா கடந்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 60 தாண்டுவது அநேகமாக நடப்பதில்லை. காரணம் தகவல் தொழில்நுட்பம். இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு நெல்லை அழகாக விளைவித்தான், அந்த உணவு அழகாக இருந்தது. இன்னைக்கு ஒரு விவசாயி விளைவிக்கின்ற எந்த உணவானும் சரிதான், ஒரு நெல்லில் கூட விஷங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த நெல்லை விஷத்தாலே விளைவிக்கிறார்களே தகவல் தொழில்நுட்பத்தில். இது சிக்கல் இல்லையா? விவசாயி விதைப்பதற்கு மருந்து தெரிவிக்கிறான், உழுகின்ற அந்த புழுதியில மருந்து, பூக்கிறதுக்கு மருந்து, காய்க்கிறதுக்கு மருந்து, அதை அறுக்கிற பொழுது மருந்து என்று விஷத்தை மட்டுமே தெளித்து அறுத்து நாம் உண்ணுகிறோம் அல்லவா? இதுதான் கல்ச்சர், இதுதான் அழகு என்று சொல்லுகிறோம். அதுதான் ஆபத்தாக இருக்கிறது. அதனாலதான் 20 வயது குழந்தை 60 வயது போல் மாறி விடுகிறது. இதுக்கு முன்னாலாம் பூப்பெய்த குழந்தைகள் 10 படிக்கிற பொழுதுதான் அந்த குழந்தை பெரிய குழந்தையாக மாறும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. 4ஆம் வகுப்பை தாண்டுவது கூட சில குழந்தைகளிடம் இல்லை. காரணம் உணவு பழக்க வழக்கத்திலே இருக்கிற மாற்றம், மரபணு மாற்று விதைகளும் சரி, அந்த காய்கறிகள்லாம் சாப்பிடுறோமே, இது நமக்கு மிகப்பெரிய சிக்கலை தருதுங்க. நமக்கு விதையில்லாத கனிகள் சாப்பிடுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாரும் விரும்பினா திராட்சையா, அந்த விதையுள்ள திராட்சை வேண்டாம், விதையில்லாத திராட்சையை வாங்கி கொடுங்க, அது அப்படியே சாப்பிடலாம் நினைக்கிறோம். அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? எந்த விதை இல்லாத கனியை சாப்பிடுகிறோமோ அந்த சந்ததியினருக்கு விதைகளே இருப்பதில்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இது மரபணு மாற்று விதை செய்கின்ற ஒரு அறிவியல் செய்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு திராட்சையில இருக்கா, அந்த விதையுள்ள திராட்சை சாப்பிடுங்க, அந்த விதையானது கேன்சர் நோய் வராமல் தடுக்கும் என்கிறார்கள். நாம அந்த விதையை துப்பிட்டு, விதைதானே பிரச்சனையா இருக்கு, விதையே இல்லாத கனியை கொடுப்போம் என்று செயற்கையாக உருவாக்கப்படுகிற கனிகள் இருக்கின்றன. அது ஆபத்தாக இருக்கிறது. நாட்டுக்கோழி இருக்குங்க. கோழில 2 விதமான கோழிகள் இருக்கிறது. நாட்டுக்கோழி இருக்குது, நீங்க சொல்ற தகவல் தொழில்நுட்பத்துல வளர்க்கிற கோழி இருக்கு. நாட்டுக்கோழி ஒரு குஞ்சு வளரணும்னா 6 மாசம் ஆகும். ஒரு கோழி ஒரு வெடக்கோழி மாதிரி மாறுவதற்கு ஒரு குஞ்சு 6 மாசம் ஆகும். ஆனா இந்த பிராய்லர் கோழி 30 நாள் தான். பிறந்து 30 நாளையில சமைக்கிற அளவுக்கு பெரிய கோழியா வருதுன்னா அதுக்கு குஞ்சில இருக்கும் பொழுது கண்ணுல மருந்து கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் அது உடம்புல ஊசி கொடுக்கறாங்க, உணவிலே மருந்து கொடுக்கிறார்கள். இப்படி செயற்கையாகவே உணவுகளை கொடுத்து மருந்து கலந்து கொடுத்து அது இயற்கையான உடம்பு அல்ல. 30 வயதில் 2 கிலோ அந்த கோழி வளர்கிறது என்றால் இதுதான் தகவல் தொழில்நுட்பம் தருகிற மிகப்பெரிய சிக்கல் என்று சொல்லுங்கள். இதை சாப்பிடுவதனால்தான் அந்த குழந்தைகள் இளமையில் என்ன செய்றாங்க, பூப்பு எய்து விடுகிறார்கள். அதுக்கு முதுமை ஏற்படுகிறது, அறிவு வளர்ச்சி மங்கி விடுகிறது. என்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தை போனோமோ, தகவல் தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்கிற நிலைமைக்கு மாறிவிட்டோம்.
இது சிக்கல் இல்லையா? நம்மெல்லாம் எவ்வளவு ஏன் அந்த கலிலியோ சொன்னானே வானியலை பத்தி, கோப்பர்னிக்க சொன்னான். அவன் என்ன அறிவியல் கண்டுபிடிப்பு வச்சிருந்தான். நம்முடைய ஆரியப்பட்டா சொன்னார், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவுகளை அழகாக கணித்து சொன்னார்களே. அவர்களெல்லாம் எப்படி சொன்னார்கள்? எந்த அறிவியல் காரணமும் இல்லை. நாம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில்கள் எல்லாம் இன்னும் நவக்கிரகங்கள் வச்சிருக்கிறோம். சூரியனை மையப்படுத்தி 9 வகையான கோள்கள் இருக்கிறதை நாம காட்டியிருக்கிறார்களே. இப்பொழுதுதானே அந்த கோள்கள் இருக்குது என்று சொல்லுகிறோம். இது அல்லவா தகவல் தொழில்நுட்பத்துக்கு முன்பே தமிழன் அறிவுள்ளவனாக இருந்தான். அணுவை துளைக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆம், அணு மிகச்சிறியது, அதை உடைக்க முடியாது என்றான் ஜான் டால்டன். ஆனால் அவதற்கு முன்பே அவை பிராட்டி சொன்னால், அணுவை துளைத்து 7 கடலை புகுற்றி குறுக தரித்த குரல் என்று இலக்கியத்துல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இன்னைக்கு நம்ம மாடர்ன் வாழ்க்கையில் வாழுகிறோம் என்று சொல்லி மாடினும் கீழாய் நம் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க போனாலும் சீரழிப்பு தான். செல்போன் சீரழிக்கிறது, கணினி சீரழிக்கிறது, தகவல் தொழில்நுட்பம் நம் உடல் நலத்தை எல்லாம் கெடுக்கிறது. எவ்வளவு சிக்கென்று இருந்த உடம்பை, சிம்ரன் போல் இருந்த உடம்பை செல்லுமாறு சொன்னா பார்த்தீங்களா, குதிர் போல் மாத்தி விட்டது என்றால் உழைப்பே இருக்கக்கூடாது என்று செய்த தகவல் தொழில்நுட்பம் தந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எங்க அணியினரே இருக்கிற எங்க அக்காவுக்கு கூட அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தெரியாம பயன்படுத்திட்டேன், அதனால என் உடம்பு இப்படி மாறி போச்சே என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். அதுதான் எங்க செல்வம் அறிவுத்து இந்த செல்போன் பார்த்து பார்த்து பார்வையே மங்கிருச்சு. அதனாலதான் தகவல் தொழில்நுட்பத்துக்காக ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருந்துச்சுனா பேசிக்கிட்டு இருக்காருன்னா இது பாதிப்புயா. நீ செல்போனை ரொம்ப பார்க்காத, மெதுவா பாரு, புத்தகத்தை படி என்று சொல்லுகிறோம். நீங்கள் புத்தகம் அல்ல, செல்போன் தான் எனக்கு புத்தகம் என்று பார்த்தால் பார்வை இழப்பு ஏற்படுகிறது. இது தகவல் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. டிவிய ஒரு குழந்தை முன்னால இருந்து பாக்குது, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இன்னைக்கு வீட்டுகள்ல நம்ம செல்போன் பயன்படுத்தக்கூடாது, டிவியை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாளாச்சும் உறவுகள் சேர்ந்து பேசி சந்தோஷமா ஒரு நாள் இருப்போமே என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது எப்ப வரும்னா, என்னைக்கு கரண்ட் எல்லாம் கட் ஆகி என்னைக்கு இந்த உலகம் இருண்டு நிற்கிறதோ அன்னைக்குத்தான் அந்த உறவுகள் சந்தோஷமா இருக்கும். நம்ம கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க, அதுக்கு அப்புறம் அன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அன்னைக்குத்தான் உறவுகள் எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட உறவுகளை சீரழித்தது தகவல் தொழில்நுட்பம், நம்முடைய அறிவை மழுங்கடித்தது தகவல் தொழில்நுட்பம், சமூகத்தினுடைய அவலங்களுக்கெல்லாம் காரணம் அதுதான். இன்னைக்கு ஒரு குழந்தை சீரழிந்து நிற்கிறது என்றால் ஒரு போட்டோவை நீங்க போட முடியாது. அழகான போட்டோவை நீங்க போட்டீங்கன்னா அந்த போட்டோவை தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவன் என்ன செய்யறான், அது தவறாக சித்தரித்து அந்த குழந்தையை தற்கொலை பண்ண செய்கிறான். அப்படி என்றால் இது தகவல் தொழில்நுட்பம் நமக்கு வளர்ச்சியை தரவில்லை, மிகப்பெரிய வீழ்ச்சியை தருகிறது என்று என் வாதத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நிறைய காரணங்களை அழகாக இந்த சிக்கலாக்கி உள்ளதுக்கு அடுக்கி இருந்தார் ராஜேந்திரன் அவர்கள். உண்மையிலேயே சரியான உண்மையான ஒன்றுதான். எத்தனையோ விடயங்கள் இன்றைய சூழல்ல நாங்கள் பார்க்கின்றோம். உணவு விடயத்தில இருந்து, உட விடயத்தில இருந்து, இன்றைய இளையோர்களின் விடயத்தில இருந்து பார்க்கும்போது இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் இவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை அறியும் போது உண்மையிலேயே ஒரு பக்கம் கவலையாகவே இருக்கின்றது. ஏனென்றால் மிக முக்கியமான பிறப்பு வீதம் இன்றைக்கு கதிர்வீச்சால் குறைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த சாதனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒருவித கதிர்வீச்சை ஏற்படுத்துகின்றன என்றது உண்மை. எவ்வளவு திறமையான கண் இருந்தாலும் எந்த நேரமும் செல்லை பார்த்து கொண்டு இருப்பதனால இன்று கண்ணாடி போட வேண்டிய நிலை சிறுவர்கள் தொடக்கம் இளையோர்கள் வரை முதியவர்களுக்கும், அதாவது பெரியவர்களுக்கும் வருகின்ற ஒன்றாகவே இன்றைய நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சின்ன வயதிலேயே கண்ணாடி போடுகிறார்கள். ஏனென்று கேட்டா எந்த நேரமுமே செல்போனைத்தான் கையில வைத்துக்கொண்டு கண்ணை கூசி கூசி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும்போது அந்த ஒரு சிக்கலாக்கி உள்ளதை எங்களுக்கு தெரிகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. உடைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் நைலோன், பட்டு அதிக அளவு இந்த வெப்ப காலங்களில நாங்கள் உடுத்தும் போது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அசௌகரியமாக இருக்கின்றது. அது உண்மையிலேயே அன்கம்ஃபர்டபுளாகத்தான் இருக்கின்றது. காரணம், எங்களுக்கு வியர்வையை உறிஞ்சக்கூடிய அந்த கதர் துணிகள், அந்த பருத்தி துணிகள்ல உள்ள ஆடைகள் எங்களுக்கு இதமாகவே இருக்கும். ஆகா, என்ன சாஃப்டாக இருக்கும், என்ன இதமாக இருக்கும் என்று நாங்கள் பேசிக்கொள்வது வழக்கம்தான்.
அதே நேரம் இந்த விவசாயம் இன்றைக்கு விவசாயத்துல கூட இந்த சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் கலந்திருப்பதை பார்க்கிறோம். அதாவது மருந்துகள், விசிறிகள், அது மெஷின் எல்லாமே அடித்து கொண்டு இருக்கிறது, நச்சு மருந்துகளே எல்லாம். அதையே நாங்கள் உணவாக உண்ணுகிறதுனால எங்களுக்கு குறிப்பிட்ட வயதை விட அதிகூடிய முதிர்ச்சியை காட்டுகின்றது என்பது உண்மை. அவர் சொன்னது உண்மை. இன்றைக்கு பருவ வயதை அடைகிற பிள்ளைகள் 9 வயசுல, ஒரு பிள்ளை 8 வயசுல சாமதியப்பட்டிருக்குது. உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு சாதாரணமாகவே அனுபவம் இல்லாத ஒரு அறிவில வந்து ஒரு பிள்ளை பருவ வயது அடையுதுன்னா அந்த பிள்ளைக்கு அனுபவங்கள் ஒன்றும் எப்படி சொன்னாலுமே புகக்கூடிய நிலையில இல்லை. ஆகவே அப்படியான நிலை ஏன் வருகிறது என்றால் இந்த அந்த அடிக்கிற கதிர்வீச்சில இருக்கிற மூலகங்களும் அதே நேரம் பருமனாக்கக்கூடிய அந்த ஹோமோன்ஸ்களின் அதிகூடிய வளர்ச்சியும் இந்த பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமைந்து விடுகின்றது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு இயற்கையோட வளர்ந்த மனிதன், அதாவது ஆதிகால மனிதன் எல்லாம், சங்ககால வாழ்க்கையில வாழ்ந்த மனிதர் எல்லாம் இயற்கையோட இணைந்து இன்பமான இயற்கை உணவுகளை எல்லாம் உண்டு வாழ்ந்த நாங்கள். அதை நினைக்கும் போது இப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு தகவல்ல, அந்த விதை இல்லாத பழம் சாப்பிட்டு அந்த தீமை ஏற்படுகிறது என்றால் உண்மையிலேயே நாங்கள் விதை உள்ள உணவுகளைத்தான் உண்ண வேணும் என்ற ஒரு நிலை. அதே நேரம் மலட்டுத்தன்மை கூட அதனால் ஏற்படுவதாக அறிந்திருந்தேன். ஆகவே நாங்கள் இனிமேல் விதை உள்ள பழங்களையும் உண்ண வேணும் என்பதை அறியக்கூடியதா இருக்கின்றது. அழகாகவே அவருடைய கருத்துக்களை அடுக்கி இருந்தார். ஆகவே அறிவுள்ள மனிதனாக இருந்தாலும் இன்றைக்கு அவ்வையாற்ற திருக்குறள், அந்த அவ்வையாற்ற குரல், அதாவது திருக்குறளுக்கு அவர் எவ்வாறு சொன்னார் என்றதை அணுவை துளைத்து ஏழ்கடலை புரட்டி குறுகி தரித்த குரல் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் தானே. அப்படியான விஞ்ஞான உலகத்துல நல்ல தெளிவோடையும் நல்ல புத்தியோடையும் வாழ்ந்தவர்களுங்கிற மக்கள். ஆனால் இன்று அவையெல்லாம் மங்கி விட்டதோ என்ற ஒரு கேள்விக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொழில்நுட்ப சாதனங்களை அடிமையாக்கி கொண்டு இந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுக்கு தொழில்நுட்பத்தோட தான் கற்பிக்க வேணும், அப்படி செய்தால்தான் நாங்க படிப்போம் என்ற அளவுக்கு வாழைப்பழத்தை உரித்து தீத்துல போல வந்து விட்டார்கள். இதனால் உண்மையிலேயே ஒரு சிக்கலான நிலை எங்களுக்குள்ள உருவாகி இருப்பது யதார்த்தமான உண்மை. மிகச் சிறப்பு ராஜேந்திரன் அவர்களே, அழகாக பேசி இருக்கிறீர்கள். ஆமாம், நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். உண்மையிலேயே எல்லோரும் சேர்ந்து இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து இப்பொழுது இருப்பிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். தீர்ப்பை எப்படி என்றால் நடுவரண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருப்பது தான் உண்மை. ஏனென்றால் எல்லாற்ற கருத்துக்களையும் காதினூடாக கேட்க வேணும். ஒரு சில கருத்து தான் எங்களுடைய தாள்களில பதியும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இரு அணியும் நீங்க நன்றாக, அதாவது விட்டு கொடுக்காமல் நன்றாக பேசி இருந்தீர்கள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அதாவது ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து விளைவிக்கிறது என்பது கடுமையான ஒரு காரியம்தான். அதை கூட நீங்க சுலபமாக 2 பக்கமும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவை விருத்தியாக்கி இருக்கின்றீர்கள். அதற்கு முதலில் நாங்கள் ஒரு சபாஸ் போட்டுக்கொண்டு எல்லோரும் நன்றாகவே பேசியிருந்தீர்கள். இந்த நவீன தொழில்நுட்பம் வந்து மனித வாழ்க்கையை மேம்படுத்தியும் இருக்கின்றது, சிக்கலாகியும் இருக்கின்றது. உண்மை, மேம்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மைதான். காரணம், இன்றைக்கு நாங்கள் தொழில்நுட்ப காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நொடியில தகவல்கள் கிடைக்கின்றது. இப்பொழுது எங்களையும் இணைக்கின்ற இந்த பாலம் வந்து ஒரு இலகுவாக இருக்கின்றது. கல்வி சரி, மருத்துவம் சரி, ஏனைய வங்கி இதுகள் எல்லாவற்றுக்குமே இன்றைக்கு சுலபமான வேலைகளை எளிதாக்கக்கூடியதாக இந்த தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. உண்மைதான். உலகில் எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் அந்த பகுதியில உள்ளவரோட நாங்க டக்குன்னு தொடர்பு கொள்றோம். அது உண்மையிலேயே இந்த தொழில்நுட்ப சாதனத்தால் என்பது உண்மைதான். அடுத்தது வேலைகளை விரைவாக செய்கிறோம், பெரியாக. அதாவது இப்பொழுது நான் வேலைக்கு போறோம், டக்குன்னு சம்பளம் இறக்கணும், கிரைண்டர்ல போட்டு நான் என்னுடைய அலுவலக தானாகவே அரைச்சு கொண்டு எல்லாத்தையும் போட்டோன்னு அரைச்சு தந்து விடும். அப்ப விரைவாக நாங்கள் செய்கிறோம். ஆனா அதில உள்ள விடயங்களை பார்த்தா அது நல்லதோ கெட்டதோ ஆராய்ஞ்சாதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இவ்வளவு விரைவாக செய்கிறோமே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. எங்களுக்கு ஒரு கடுமையான உழைப்பு அதுக்குள்ள போடைக்குள்ள எங்களுக்கு சுலபமாக இருந்தாலும் எங்களுக்கு மன அழுத்தம் என்றது ஒன்று இருக்கிறதையும் பார்க்கின்றோம். இந்த இவ்வளத்தையும் பார்த்தோம்னா எங்களுக்கு நன்மையாக்கி உள்ளதை நீங்கள் அழகாகவே ஒவ்வொரு விடயத்திலும் எல்லோருமே சொல்லி இருக்கிறீர்கள். உறவுகளை பலப்படுத்துறது நவீன தொழில்நுட்பம் இருந்தால் நாங்கள் எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் இதுல உள்ள தீமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மொபைல் தான் செட்டியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சமூக ஊடகங்களுக்கு ஒரு அடிமையாக்கி இருக்குது எங்களை. இந்த சமூக ஊடகம் சரி, வாட்ஸ்அப் சரி,
யூடியூப் சரி, இந்த கைத்தொலைபேசியில நாங்கள் அத்தனை ஆப்புகளையும் வச்சிருக்கிறோம். அவையும் எங்களை அந்த மொபைலுக்குள்ள அடிமையாக்கி உள்ளதைத்தான் நாங்கள் நினைப்போம். இப்ப நான் எல்லாரையும் பார்க்கிறேன், படுக்க போகும்போது அதை கொண்டுதான் போகிறார்கள் எல்லாரும். ஏனென்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. படுக்க போய்க்க நீங்க மேசையில வச்சுட்டு போங்கவன் இல்ல, அங்க கொண்டு போயும் படுக்கையில அது ஒரு காப்பாத்தின மெசேஜ் வந்தது, யார் போட்டிருக்கணும், இன்னும் என்னவோ ஒரு யூடியூப்ல ஒரு பகுதியை தேடி போடுறது. நாங்களும் தான் சில நேரம் யூடியூப்ல இப்ப போய் படுக்கைக்க பார்ப்போம்னுட்டு போட்டு பாக்குறது. இவையெல்லாம் ஒரு சமூக ஊடகங்களுக்கு நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம் என்பது உண்மைதான். அடுத்தது மன அழுத்தம் மட்டுமில்லை, ஒரு பதட்டம் வருகுது. அதே நேரம் தனிமை போன்ற மன பிரச்சனை வருது. யாரும் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம், யாரும் ஏதாவது கேள்வி கேட்டா சொல்ல மாட்டோம். என்னடா போங்க இப்ப எங்களை குழப்பாதேங்கோ என்று நாங்கள் ஒரு டக்குன்னு பிள்ளைகளுக்கோ யாருக்கோ சொல்லிவிடக்கூடிய நிலை இருக்கிறது. அடுத்தது இந்த இணைய பாதுகாப்பு சிக்கல், அதை பாதுகாக்கணும், அதுக்கு தனி உரிமம் கட்டணும், இப்படி எல்லாம் சிக்கல்கள் இருக்கின்றது. நேருக்கு நேர் உறவுகளோட பேச முடியாத ஒரு நிலை இருப்பதனால பிள்ளைக்கும் தாய்க்கும் இடையில தந்தைக்கும் இடையில தொடர்பு இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி எங்க இருந்தாலும் மெசேஜ் போடுறீங்க, அது நல்லதா? ஒரு பிள்ளையோட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைன்ற உளவியல் காரணங்களை கேட்டறிஞ்சு வாழ்க்கையை வைக்கிறது தான் ஒரு தாயின் கடமையா இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கு தொலைந்து போகின்றது. ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த நவீன தொழில்நுட்பம் வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது என்றது சொல்லாமல் மேம்படுத்துவதற்கு சில சில காரணங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது என்றதுதான் உண்மையான ஒன்று. ஆனால் பொறுப்போட பயன்படுத்தாவிட்டால் அது வாழ்க்கையை சிக்கலாக்கி விடும். எங்களுக்கு தெரியும், அளவாக அதை பயன்படுத்தினால் வளமான வாழ்க்கைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம், இல்லாவிட்டால் அது எங்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த தொழில்நுட்பத்தின் நன்மையை பயன்படுத்தி அதன் தீமைகளை தவிர்ப்பதுதான் இன்றைய ஒரு அணுகுமுறையில முக்கியமானது. அப்படி பார்த்தோம்னா இன்றைய தொழில்நுட்பம், அதாவது இன்றைய நவீன இந்த தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை முற்று முழுதாக மேம்படுத்தி உள்ளது என்று நாங்கள் சொல்ல முடியாது. மேம்படுத்தியும் உள்ளது, சிக்கலாக்கியும் உள்ளது. ஆனால் அளவாக இதை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் மேம்படுத்தி உள்ளது, இல்லாவிட்டால் அது சிக்கலாகத்தான் எங்களுக்கு அமைந்துவிடும். எனவே இளையோர்களும் ஏனைய எங்கட எதிர்கால வாழ்க்கைக்கும் என்று தொழில்நுட்பம் உதவி செய்யது இல்லையென்றில்ல, தொழில்நுட்பம் மேம்படுத்தி உள்ளதை விட தொழில்நுட்பத்தை அளவாக பயன்படுத்தி வாழ்வதுதான் சிறப்பு. இல்லாவிட்டால் சிக்கல் என்ற ஒரு நிலைக்குத்தான் வருவோம் என்பதைத்தான் இன்றைய தீர்ப்பாக வழங்கிக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ஆம்.